ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैले सदया पात्रं दीपज्ञादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदिधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये சீராரும்மாட திருக்கோவலூரதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கும் ஓரா திருக்கண்டேன் என்னுரைத்த சீரான் கடலே குறை கண்டாய் நஞ்சே உகந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாளி வண் நண்பால் என்று ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மத்திநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் கோட்டியிலே முதல் ஆழ்வார்கள் என்று கொண்டாடப்படுபவர்கள் மூவர். பொய்கையார் பூதத்தார் பெயாழ்வார். அதில் பெயாழ்வார் அருளி செய்தது 3ஆம் திருவந்தாதி. இந்த ஆழ்வார்கள் அவதார கிரமத்திலே முதல் திருவந்தாதி என்றும் 2வது திருவந்தாதி என்றும் 3வது திருவந்தாதி என்றும் அவர்கள் அருளி செய்த பிரபந்தத்திற்கு திருநாமத்தை தலை கட்டினார்கள் நம்முடைய பெரியவர்கள். அவ்வாறு பெயாழ்வார் அருளி செய்ததான பிரபந்தம் 3வது திருவந்தாதி. அந்த 3ஆம் திருவந்தாதியிலே 21வது பாசுரம் தொடக்கமாக 30வது பாசுரம் வரையிலே ஆழ்வாருடைய திருவுள்ளமாவது என்ன, ஆழ்வார் எம்பெருமானை அனுபவித்த வைபவம்தான் என்ன, எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன்னை காட்டிக் கொடுத்த பிரகாரம்தான் என்ன, அதற்கு இன்சுவையே மிக்க சுவாமி நம்பிள்ளையினுடைய வியாக்கியானம்தான் என்ன, அதை இந்த கோட்டியிலே அடியார்களோடு கலந்து பரிமாற வேணுமென்னு நம்முடைய ஜீயர் சுவாமிகளுடைய நியமனம். அந்த நியமனத்தை தலை கட்டி கொடுக்க வேணுமென்று ஜீயர் சுவாமிகளிடத்திலேயே அடியேன் பிரார்த்தித்து கொண்டு சுவாமியினுடைய பரிபூர்ணமான மங்களாசாசன கிருபையே இதற்கு அவலம்பனமாக இருக்க வேண்டும் என்னும் பிரார்த்தித்து கொண்டு இந்த 10 பாசுரங்களிலே ஆழ்வார் திருவுள்ளம் பற்றியதாவது என்ன என்பதை நாம் ஒருவாறு அறிந்து கொண்டோமானால் மற்றைய 2 ஆழ்வார்களைக் காட்டிலும் இந்த ஆழ்வாருக்கு உண்டான ஏற்றம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம் உண்டு. சுவாமி நம்பிள்ளை படி என்று இயற்பா வியாக்கியானம் என்று டாக்டர் CUMA வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அழகாக பதிப்பித்து கொடுத்ததான ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். அந்த கிரந்தத்தையே அடியாக கொண்டு இந்த 10 பாசுரங்களுக்கு என்ன அர்த்தம், இந்த 10 பாசுரங்களிலே ஆழ்வார் என்ன திருவுள்ளம் பற்றினார் என்பதை கோட்டியாரோடு கலந்து பரிமாறலாம் என்று அடியேன் ஆரம்பிக்கிறேன். இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு சுவாமி நம்பிள்ளை ரொம்ப அழகான ஒரு அவதாரிகை சாதித்தார். அதில் தெரிவிக்கிறார், பெயாழ்வாருக்கு இந்த அனுபவம் உண்டானதற்கு காரணம் என்னென்னால் முதல் 2 ஆழ்வார்களுடைய பரிபூர்ணமான கிருபையே இதற்கு காரணம்னு தெரிவிக்கிறார். கீழ் 2 ஆழ்வார்களுடைய பிரசாதத்தாலே ரத்னாகரத்தை கண்டார் போல ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை பரிபூர்ணமாக காணப்பெற்றேன் என்கிறார் இந்த திருவந்தாதியிலே. பரிபூர்ணமாக எம்பெருமானை கண்டேன்னார். அது எப்படி தெரிகிறது என்னால் பாசுரத்தை உபக்கிரமிக்கும் பொழுதே தெரிவிக்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். எம்பெருமானை கண்டேன்னு சொல்லணும். ஆனால் எம்பெருமானை கண்டேன்
என்று சொல்வதற்கு முன்பாக பிராட்டியை சேவித்தேன்னு தெரிவிக்கிறார். அப்போது சுயப்பதியான எம்பெருமானை முதலிலே சேவித்த ஆழ்வார் இந்த ஆழ்வாரே. ஆகவே அதை நம்பிள்ள தெரிவிக்கிறார். சுயப்பதியான எம்பெருமானார். அதுக்கு மேலே வியாக்கியானத்தில் ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னார், பரிபூர்ணமாகனார். அப்போது சுயப்பதியான எம்பெருமான் தான் பரிபூர்ணன் அப்படிங்கிற அர்த்தம் தெரிகிறது. இரண்டாவதாக சுயப்பதியான எம்பெருமானை பரிபூர்ணமாக அடியான் அனுபவித்தேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார்னால் அதற்கு யார் காரணம்? முதல் 2 ஆழ்வார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ முதல் 2 ஆழ்வார்கள் இதற்கு காரணம் என்னால் முதல் 2 ஆழ்வார்களுடைய வைபவம் என்ன? எம்பெருமானாலே மயர்வர முதிநலம் அருளப்பெற்ற பொய்கையார். அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொடுத்தது பக்தி. அந்த பக்தியே முதல் திருவந்தாதியாக பரிணமித்தது. அனுபவ பரிவாகம் என்று தெரிவிப்பார்கள். இதை எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காமல் வெளியே புறப்பட்ட சொற்களாயிற்று. அபாரமாக ஜலம் பெருகிறது, மழை அபாரமாக பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தது என்றால் ஏரிகளையும் உடைத்து கொண்டு வெள்ள நீர் செல்லுமா போல இங்கு ஆழ்வாருடைய அனுபவமானது, ஆழ்வாருடைய அனுபவம் நாமும் அனுபவிக்க வேணும் என்ற அளவிற்கு ஆழ்வாரை கொண்டு சேர்த்தது. ஆழ்வாரும் தன்னுடைய அனுபவத்தை பாசுரங்களாக பாடி கொடுக்க நாமும் அதை அனுபவிக்கிறோம். அப்போ முதல் திருவந்தாதி என்பது பக்தி பரிணமித்த சொல் என்று தெரிவிக்கிறார் நம்பிள்ளை. இது பொய்கையாருடைய அனுபவம். பூதத்தாழ்வாருடைய அனுபவம் எப்படி இருந்தது என்னால் அது பரபக்தியாக இருந்தது என்கிறார். அதாவது எந்த நளவனால் யானுடைய அன்பு என்று 2ஆம் திருவந்தாதியிலே அருளி செய்தபடியாலே அது பரபக்தியாக முடிந்தது என்று சொன்னார். அப்போது பக்தி முதல் திருவந்தாதி, பரபக்தி 2வது திருவந்தாதி என்னால் இந்த 3வது திருவந்தாதியிலே பெயாழ்வார் அனுபவித்தது என்ன என்னால் பரபக்தி என்று ஒரு அனுபவம் உண்டானால் அது எம்பெருமானை சாட்சாத்கரித்தால் அல்லது நிற்காதே. பரபக்தி என்னால் எம்பெருமானை இடைவிடாது மானசீகமாக அனுபவிக்கக்கூடிய நிலை. அந்த நிலை உண்டானது என்றால் அந்த எம்பெருமானை கண்ணாலே காண வேண்டும், அவனை அந்த எம்பெருமானை இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற நிலை உண்டாகுமே. அந்த நிலை உண்டானது என்று தெரிவிக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு உண்டானதான பிரவேசத்திலே தெரிவிக்கிறார். அப்போது அந்த பரபக்திக்கு அனந்தரம் சாட்சாத்காரமாயிரே இருப்பது தன்னை காட்டி கொடுக்க கண்டேன் என்னார். இதில் இப்போ ஆழ்வார் எம்பெருமானை பார்த்தாரா? எம்பெருமானோ மயர்வரம் அதனால அருளினான். அப்போ ஆழ்வார் தான் எம்பெருமானை சாட்சாத்கரித்தாரோ? இல்லை, எம்பெருமான் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலத்தையும் அருளி பக்தி பரபக்திகளையும் கொடுத்து தன்னையும் காட்டி கொடுத்து அந்த அனுபவத்தை பாசுரங்களாகவும் பாடவும் செய்தவனே எம்பெருமான். அதைத்தான் தெரிவிக்கிறார், தன்னை காட்டி கொடுக்க கண்டேன் என்னார். இதில் அப்போ முதலாழ்வார் பொய்கை ஆழ்வார் அவர் அருளி செய்தது என்ன? முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் தெரிவித்தார், எம்பெருமானுக்கு 2 விபூதிகள் உண்டு, நித்திய விபூதி லீலா விபூதி என்ன 2 விபூதிகள் உண்டு என தெரிவித்தார் முதலாழ்வார். 2வது ஆழ்வார் தெரிவித்தார், அந்த நித்திய விபூதி என்ன லீலா விபூதி என்ன, இந்த உபய விபூதியுக்தனாக விளங்கக்கூடியவன் யார்? அவனுக்கு எது வாசகம் என்றால் அவனுக்கு எது சப்தம் என்றால் அவனே நாராயணன் என்றார். அப்போ உபய விபூதிநாதன் நாராயணன் என்றார். அப்போ 3வது ஆழ்வாரான இந்த பெயாழ்வார் தெரிவிக்கிறார், அந்த நாராயணங்கிறதான சப்தத்தோடு ஸ்ரீங்கிறதான சப்தத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும், அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிவித்தார். அப்போ பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார் இந்த 3 ஆழ்வார்களிலே சுயப்பதியான எம்பெருமானை சாட்சாத்கரித்தவர் இவர் ஒருவரே என்பது நன்றாகவே தெரிகிறது. அப்போ முதல் அருளி செய்தாரே ஆழ்வார், அவர் கூறியது என்ன? அதாவது வையந்தகழியிலே ஞானத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னார். வையந்தகழியா என்றதான முதல் திருவந்தாதி எம்பெருமானை பற்றியதான ஞானத்தை கூறியது. சரி, அந்த ஞானம் உண்டானால் அந்த ஞானம் முதிர்ந்து விட்டது என்றால் அது பரபக்தியாக உண்டாக வேணுமே. அந்த பரபக்தி உண்டானது என்பதையே 2ஆம் திருவந்தாதி அன்பே தகழியா என்று ஆரம்பித்து அருளி செய்தார் 2வது ஆழ்வாராக இருக்கக்கூடியதான பூதத்தாழ்வார். அப்படி அந்த பரபக்திக்கும் அடுத்ததான நிலை என்ன? பக்தியானது பரபக்தியாக விளங்கி அந்த பரபக்திக்கும் எல்லை நிலம் என்ன என்னால் சாட்சாத்காரம், அதாவது எம்பெருமானை இந்திரியங்களை கொண்டு அனுபவிப்பது, கண்களாலே காண்பது. அதை தெரிவிக்கிறார் இந்த ஆழ்வார் என்று சுவாமி நம்பிள்ளை இந்த 3ஆம் திருவந்தாதிக்கு ரொம்ப அழகான ஒரு பிரவேசத்தை தெரிவித்தார், அவதாரிகையை காட்டி கொடுத்தார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை கண்டார்கள், இந்த ஆழ்வார் ஸ்ரீமன் நாராயணனான எம்பெருமானை கண்டார் என்று கூறுகிறார் சுவாமி நம்பிள்ளை
இந்த வியாக்கியான அவதாரிகையில். அதில் நம்முடைய அனுபவத்துக்கு உண்டானதான விஷயம் 21வது பாசுரத்திலிருந்து 30வது பாசுரம் வரையிலே. அந்த 21வது பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுதே நம்மள அதுக்கு ஒரு அழகான ஒரு அவதாரிகை ஒன்று வைத்தார். அதாவது எம்பெருமானை, ஸ்ரீயப்பதியான எம்பெருமானை ஒருவராலும் அளவிட்டு பேச ஒண்ணாது, அந்த எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்றோ அல்லது அப்படிப்பட்டவன் என்றோ, இந்த தன்மையோடு உடையவன் என்றோ அந்த தன்மையோடு உடையவன் என்றோ பேசி அவனை கொள்ள முடியாது என்பதை இந்த 21வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்போ இந்த 21வது பாசுரத்தில் அவனை ஒருவராலும் அளவிட முடியாதுன்னு தெரிவிக்கிறாரே, அதுக்கு என்ன காரணம் என்னால், இந்த லோகங்களை அளந்தவனான திருவிக்கிரமன், அந்த திருவிக்கிரமனுடைய பெருமையை கீழே 20வது பாசுரத்திலே தெரிவித்தார். எந்த பெருமான் இந்த லோகங்களை எல்லாம் அளந்து கொண்டானோ, மகாபலி இடத்திலே சென்று பவதி புக்ஷாந்தேகி என்று கேட்டு எந்த எம்பெருமான் உலகத்தை அளந்தானோ, உலகத்தை அளந்த எம்பெருமானுடைய வைபவத்தை நம்மாலே அளந்து கொள்ள முடியாது. நம்மால் அளந்து கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல, எம்பெருமானே தெரிவிக்கிறான் கீதையில் அர்ஜுனன் இடத்துல, அர்ஜுனா, என்னுடைய வைபவம் என்ன என்பதோ, என்னுடைய அவதாரம் என்பது என்னவோ, என்னுடைய அவதாரத்திலே உண்டான லீலைகள் என்ன என்பதோ ஒருவராலும் தெரிவிக்க முடியாது. ஏன்? என்னாலுமே புரிந்து கொள்ள முடியாது. அர்ஜுனா, ஜென்ம கர்மச்ச மேதிவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. அர்ஜுனா, எனக்கே புரியலையே என்கிறான் எம்பெருமான். என்னுடைய அவதாரம் ஏன் பண்ணுறேன்னு எனக்கு புரியலை. அப்போ எம்பெருமான் அவதாரம் புரியாமல் பண்ணுறானா? அப்படி அர்த்தம் அல்ல. எம்பெருமான் அவதாரம் பண்ணுவது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த அவதாரத்தில் அவன் பண்ணக்கூடிய லீலைகளை பார்த்தால், அவன் பண்ணக்கூடிய சேட்டிதங்களை பார்த்தால், அந்த அவதாரத்திலே அவன் அடியார்கள் இட்ட வழக்காக இருப்பதை பார்த்தால் எம்பெருமான் தெரிவிக்கிறான், எனக்கே ஆச்சரியம் தாங்கவில்லையே அர்ஜுனா என்கிறான். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் என்று. அப்போ எம்பெருமானுக்கே தன்னுடைய வைபவங்களை பேச முடியாது என்னால் சாமானியர்களான நாம் பேச முடியுமோ? ஒரு காலம் முடியாது. சரி, எம்பெருமானாலேயே மயர்வர மதுநலம் மருளப்பெற்ற ஆழ்வார்களாலே பேச முடியுமோ? பேச முடியும். எப்படி பேச முடியும்? எம்பெருமானை ஒரு நாளும் பரிசேதிக்க ஒண்ணாது என்று பேசலாமே ஒழிய, எம்பெருமானை ஒரு நாளும் அளவிட்டு பேச முடியாது என்று கூறலாமே ஒழிய, அவன் இப்படிப்பட்டவன் என்றோ அப்படிப்பட்டவன் என்றோ கூற முடியாது என்பதை 21வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். பேசுவார் எவ்வளவு பேசுவர், அவ்வளவே வாசமலர்த்துழாய் மாலையான் தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்கத்தான் பொங்கரவ வக்கரனை கொன்னான் வடிவு. இந்த பாசுரத்தில், இந்த 21வது பாசுரத்தில் 6 காரணங்கள் தெரிவிக்கிறார், 6 ஹேதுக்கள் தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய வைபவத்தை ஒருவராலும் பேச முடியாது. என்ன காரணம்? அவன் வாசமலர்த்துழாய் மாலையான், தேசுடைய சக்கரத்தான், சங்கினான், சார்ங்கத்தான், பொங்கரவ வக்கரனை கொன்னான் வடிவு. இந்த 6 காரணங்களாலே எம்பெருமானுடைய வைபவத்தை ஒருவராலும் பேசி பரிசேதிக்க ஒண்ணாது. அவன் இப்படிப்பட்டவன் என்றோ அல்லது இப்படிப்பட்டவன் அல்லன் என்றோ கூட நம்மால் கூற முடியாது என்கிறார் இந்த பாசுரத்தில். அப்போ இந்த பாசுரத்தினுடைய அர்த்த கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னா, வாசமலர்த்துழாய் மாலையான், பரிமளம் மிகுந்துள்ள மணம் மிக்கதான திருத்துழாய் மாலையை அணிந்தவனும், இது முதல் காரணம். இரண்டாவது, தேசு உடைய சக்கரத்தான், அபாரமான தேஜஸோடு விளங்கக்கூடிய திருவாளியாழ்வானை தன்னுடைய திருக்கரங்களிலே எழுந்தருள பண்ணி கொண்டவனும். இப்போ எம்பெருமானுக்கு தேஜஸ் திருவாளி ஆழ்வானாலா அல்லது திருவாளி ஆழ்வானுக்கு எம்பெருமானாலே தேஜஸா என்று பார்த்தால், எம்பெருமானாலே திருவாளி ஆழ்வானுக்கு தேஜஸ், தேசுடைய சக்கரத்தான், இது 2வது காரணம். 3வது, சங்கினான் சார்ங்கத்தான், சங்கம் சார்ங்கம் இவைகளை தன் திருக்கரங்களிலே கொண்டவன். அதற்கு மேலே சொன்னார், பொங்கு அரவு வக்கரனை கொன்னான். பொங்கரவ வக்கரன் என்னால் யாரு? ரொம்ப உற்சாகத்தோடு ஒருத்தன் வந்தான், தந்தவக்ரன் அப்படின்னு பேர். தந்தவக்ரன் வந்தான். அவனை எம்பெருமான் கண்ணன் பெருமான் அவலீலையாக அவனை வதம் பண்ணிவிட்டான். விளையாட்டாக கிள்ளி களைந்தார் போலே அவனை வதம் பண்ணினான். அப்படிப்பட்ட எம்பெருமான். அப்போ இதுலேருந்து என்ன சொல்றார்? எம்பெருமான்
மணமிக்கதான திருத்துழாய் மாலையை உடையவன், ஒளி பொருந்தியதான திருவாளி ஆழ்வானை உடையவன், சங்கத்தை உடையவன், சார்ங்கம் என்னும் வில்லை உடையவன், தந்தபக்தரனை கொன்னவன், இப்படிப்பட்ட வடிவை கொண்ட எம்பெருமான். அப்போ இதோடு சேர்ந்த வடிவு, இது இல்லாமல் எம்பெருமானுடைய வடிவு அப்படின்னும் கொள்ளணும். இப்படிப்பட்ட காரணங்களாலே இந்த எம்பெருமானுடைய பெருமையை பேசுவார், இந்த எம்பெருமானுடைய குணங்களை பேசுவார். எவ்வளவு பேச முடியும்? எவ்வளவு பேசினார்களோ அவ்வளவுதான் அவர்களாலே பேச முடியும் என்று இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்போ முதல்ல ஒரு கேள்வி வருது, எம்பெருமானுடைய வைபவத்தை பேச முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? எம்பெருமானுடைய வைபவங்களை பேசி ஒருவராலும் தீர்க்க முடியாதுன்னு அர்த்தமா? அல்லது எம்பெருமானுடைய வைபவங்களை பேச முடியாமல் இவர்கள் நிற்கிறார்கள்னு அர்த்தமா? அல்லது எம்பெருமானை பேசுபவர்கள் அபாரமான ஞானத்தோடு இருந்தாலும் அவர்களாலே பேச முடியவில்லை என்று அர்த்தம் கொள்ளலாமா? வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், எவ்வளவுதான் அபாரமான ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் பேசுகையிலேயே அளவுடையராயிருக்கும் அவர்கள் யாதொரு அளவு பேசுவர்கள், அவ்வளவு பேசினார்களாம் அத்தனை போக்கி இதுக்கு மேலுள்ளது கண்டு பேச ஒண்ணாது. அவ பேசக்கூடியவர்கள் அபாரமான வாக்படுத்துவம் இருக்கு, ஆச்சரியமாக பேசக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபையும் உண்டோ, அப்போ ஞானமும் இருக்கு, வாக்படுத்துவம் உண்டோ, நினைத்ததை வார்த்தைகளாலே சொல்லக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களும் எவ்வளவு தங்களால் புரிந்து கொண்டு பேச முடிந்ததோ, தங்களாலே கிரகித்து பேச முடிந்ததோ அவ்வளவுதான் பேச முடியுமே ஒழிய எம்பெருமானுடைய வைபவத்தை ஒரு நாளும் ஒருவராலும் கரை காண முடியாது. அப்போ இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னார். இதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பிரமாணம் ஒன்று தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமான் எப்படின்னா, எம்பெருமானுடைய குணங்களுக்கு குறைவு என்பது ஒரு நாளும் கிடையாது. எம்பெருமானுடைய குணங்களை பேசக்கூடிய ஞானத்திலே குறைவு. அதாவது எம்பெருமானுடைய குணங்களை பேச வேணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பேச முடியும்? அவருடைய ஞானம் அளவுபட்டதான ஞானம் தானே. அந்த ஞானம் அவருக்கு எந்த அளவுக்கு எம்பெருமான் குணங்களை காட்டி கொடுக்குமோ அந்த அளவுக்கு தான் பேச முடியும். அவருடைய ஞானமோ மட்டுப்பட்ட ஞானம், அந்த அளவுக்கு தான் பேச முடியும். மட்டுப்பட்ட ஞானத்தை கொண்டு அளவிட முடியாத எம்பெருமானை பேச முடியுமா? ஒரு காலத்திலும் முடியாது. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு பிரமாணத்தை தெரிவிக்கிறார். மதிக்ஷயான் நிவர்த்ததே ந கோவிந்தகா குணக்ஷயாத்து, ந கோவிந்தகா குணக்ஷயாத்து. கோவிந்தனுடைய குணங்களிலே குறைவு ஒரு நாளும் கிடையாது. ஆனால் அந்த எம்பெருமானை பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு பேசுகிறார்களே அவர்கள் ஞானத்திலே தான் குறைவு அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ பேசுவார், எவ்வளவு பேசுவர்? அவர்கள் ஞானத்தின் அளவு தானே அவர்களாலே பேச முடியும் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே பரிச்சேதித்து பேச ஒண்ணாமைக்கு என்ன காரணம்? இப்போ நம்மள கண்டார், அப்படி எம்பெருமானுடைய குணங்களை ஒருவராலும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை மேலே தெரிவிக்கிறார். வாசமலர் துளாய் மாலையான், இது முதல் காரணம் தெரிவித்தார். வாசமலர் துளாய் மாலையான் என்னால், வாசம் அப்படின்னா நல்ல குளிர்த்தி பரிமளம் இரண்டையும் காட்டக்கூடியது. நல்லா அழகாகவும் இருக்கு, பரிமளத்தோடையும் இருக்கு, எம்பெருமானுடைய திருமேனிக்கு சேர்ந்ததாகவும் விளங்குகிறது. வாசமலர்த்துழாய். இதனால தான் எம்பெருமானுக்கே வாசமலர்த்துழாய் மாலையான் என்று திருநாமத்தை கொடுக்கிறார் ஆழ்வார். இப்போ இந்த திருத்துழாயாலே எம்பெருமானுக்கு பெருமையானா எம்பெருமானுக்கு அதனால் பெருமை அல்ல, திருத்துழாய்க்குத்தான் எம்பெருமானுடைய திருமேனியை அலங்கரித்ததாலே பெருமை. ஆனால் இந்த மாலை, திருத்துழாய் மாலை எப்படி இருக்கான்? அழகாகவும் பரிமளமாகவும் இருப்பதாலே எம்பெருமானே ஆழ்வார் கொண்டாடுகிறார். வாசமலர்த்துழாய் மாலையான். என்ன காரணம்னார், இப்போ திருத்துழாய் மாலை என்பது எதனாலே கூறினார்னா, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ஹேதுவாக விளங்கக்கூடியது திருத்துழாய் மாலை. அந்த திருத்துழாய் மாலையாலே தன்னை அலங்கரித்து கொண்ட எம்பெருமான். அது மட்டும் கிடையாது, இந்த திருத்துழாய் மாலை என்ன தெரிவிக்கிறதுனா, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் இவனே சுவாமி என்பதையும் தெரிவிக்கிறது. ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் உடையவன் ஒரு அர்த்தம். சரி, இவன்ட்டையும் இந்த ஐஸ்வர்யம் உண்டோ, மற்றவர்களிட்டதே உண்டுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லா ஐஸ்வர்யங்களும் இவன் ஒருவனிடத்திலே தான் உண்டோ. எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் இவன் ஒருவன்தான் சுவாமி என்ன அந்த திருத்துழாய் மாலை பரிமளத்தோடும் அழகாகவும் விளங்கி காட்டி கொடுக்கிறது. வாசமலர்த்துழாய் மாலையான். சரி, அதுக்கு மேலே சொன்னார், தேசு உடைய சக்கரத்தான், அபாரமான தேஜஸ் திருவாளி ஆழ்வானுக்கு.
அது எப்படி இருக்குன்னா நிரவதிக தேஜஸை உடையதானார். ஒரு அவதி இல்லாமல், ஒரு முடிவு இல்லாமல், ஒரு முடிவே இல்லாத தேஜஸை உடையதான திருவாழியாழ்வான். அந்த திருவாழியாழ்வானை தன்னுடைய திருக்கரங்களிலே எழுந்துருளப் பண்ணி கொண்டதான எம்பெருமான். அதற்கு மேலே பாஞ்சஜன்யம் சங்காழ்வான். ஆண்டாள் நாச்சியாரே ஆசைப்பட்டாள், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே. ஆண்டாள் நாச்சியார் இப்போ யாரை பார்த்து கேட்குறா? பாஞ்சஜன்யாழ்வானை பார்த்து என்ன கேள்வி கேட்டான்னா, எங்கள் கண்ணனம் பெருமானுடைய அதரச் சுவை எப்படி இருக்கும்னு யார் இடத்துல கேட்குறா? மூணாவது மனுஷன் இடத்துல கேட்குறா. அந்த மூணாவது மனுஷன் யார்? பாஞ்சஜன்யாழ்வான். அந்த பாஞ்சஜன்யாழ்வானை தன் திருக்கரங்களில் எழுந்தருளி கொண்ட எம்பெருமான். அப்போது தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்ங்கத்தான். சார்ங்கம்னா இந்த இடத்துல வில்லுன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட வில்லுனார்? சார்ங்கம் என்னும் வில்லை கொண்டவன்னா எம்பெருமான் வில்ல பிரயோகம் பண்ணுறான்னா அந்த வில்லிலேருந்து கிளம்பக்கூடிய அம்பு இருக்கே, அது எப்படி போகுமா? முதல்ல ஒரு அம்பு கிளம்பும், அதுலேருந்து 2 ஆகும், அதுலேருந்து 4, அதுலேருந்து 8, 8 16 அப்படி பெருகின்றே போகுமா. அர்ஜுனன் பானங்களை பிரயோகம் பண்ணினானா எப்படி பண்ணுவான்னா, தன்னுடைய 2 கால் கட்டவர்களையும் வில்லை பிடித்து கொண்டு வில்லை அமைக்கிக் கொள்வான். வலது கால் கட்டவரெல்லாம் ஒரு வில், இடது கால் கட்டவரெல்லாம் ஒரு வில். அது ரெண்டையும் தன் கட்டை விரல்களால் அமுக்கிக் கொண்டு 2 கைகளாலும் அம்புகளை பிரயோகம் பண்ணக்கூடியவன் அர்ஜுனன். மகாபாரதத்திலே வேதவியாசர் அர்ஜுனனுடைய போர் பண்ணக்கூடிய திறமையை தெரிவிக்கிறார். இங்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார், தேசுடைய சக்கரத்தான் சங்கினான் சார்ங்கத்தான். சரி, இவ்வளவுதானா? இதுக்கு மேலே ஏதாவது உண்டானார்? பொங்கு அரவ வக்கரனை கொண்டான் வடிவு. பொங்கு அரவ வக்கரன்னா யாரு? தந்தவக்தரன்னு ஒருத்தன், ஒரு அசுரன். அவன் வரப்பவே ஆர்ப்பாட்டத்தோடு தான் வந்தான். வரப்பவே அபாரமான ஆர்வாரம் சப்தம், கடல் ஓசை போலே வந்தான், கடலோடு போனான் என்று சொல்வது போலே ஆரவாரத்தோடு வந்த அவனை எம்பெருமான் அவலையிலேயாக வதம் பண்ணினான். அவனை வதம் பண்ணினது ஒரு காரியம் என்று கூட தோணா. அசகாய சூரகான்னு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறாரே, அதுபோல விளையாட்டாக அந்த தந்தபக்தரன் என்ற அசுரனை கொன்றானே அந்த எம்பெருமான். இது ஒரு காரணம். அடுத்ததாக 6வதாக தெரிவிக்கிறார் வடிவுன்னர். அப்போ மேலே சொன்ன குணங்களை வடிவுன்னு எடுத்துக்கலாம், அல்லது எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியம்னு எடுத்துக்கலாம். அப்போ எம்பெருமானை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் என்ன திருவுள்ளம் பற்றினார்? எம்பெருமானை ஒருவராலும் பேச முடியாது. ஒரு கால் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எவ்வளவு பேச முடியும்? அவரவர்கள் ஞானம் காட்டி கொடுக்கும் அத்தனை போக்கி எம்பெருமானுடைய வைபவத்தை ஒருவராலும் பேச முடியாது என்று கூறி அதற்கு காரணமாக 6 காரணங்களை கூறுகிறார் இந்த பாசுரத்தில். உடனே அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார், இப்போ எம்பெருமானை ஒருவராலும் கரை காண முடியாது, அவன் குணங்கள் இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, அவனுடைய லீலைகளை ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னா அப்போ அவனை விட்டு விலகி இருக்க வேண்டுமோ? ஏன்னா அவனோ புரியாதவன், அவனை பற்றி ஒருவராலும் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. அவர் யாருன்னே நமக்கு தெரியல சுவாமின்னா அப்போ அவரை பற்றியே நினைக்க வேண்டாம்னு துணை போடுமே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், கிடையாது. தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொன்னார், ஹே நெஞ்சே, முதல்ல அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று அவனை காண்பதற்கு உண்டான முயற்சியிலே நீ ஈடுபடு அப்படின்னு சொல்றார். இந்த அடுத்த 22வது பாசுரத்தில் வடிவார் முடிகோட்டி வானவர்கள் நாளும் கடியார் மலர்தூவி காணும்படியானை செம்மையால் உள்ளுருகி செவ்வனே நெஞ்சமே மெய்மையே காண விரும்பு நெஞ்சமே. தன்னுடைய நெஞ்சை பார்த்து கூறினார், என்னுடைய மனமே, அந்த எம்பெருமானை உன்னாலே ஒரு காலத்திலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதாலே பின்வாங்கி விடாதே. அந்த எம்பெருமானை காண வேண்டும் என்ற ஆசையிலே நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அப்போ அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? முதல்ல சொன்னார், வானவர்கள் வடிவார் முடிகோட்டி, அதாவது நித்திய சூரிகள் அவர்கள் அணிந்து கொண்டதான அழகானதான கிரீடத்தை தாழ்த்தினார்களாம். தாழ்த்தி எம்பெருமானை வணங்கினார்கள். சரி, அடுத்து என்ன செய்தார்கள்? கடியார் மலர் நாளும் தூவி. கடியார் அப்படின்னா, கடியார் மலர்னா மணம் மிக்கதான பரிமளம் வீசக்கூடியதான புஷ்பங்களை நாள்தோறும் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார்கள். இது 2வதாக. அப்படிப்பட்ட எம்பெருமானை
காணும்படியானை. அப்ப நித்திய சூரிகள் தினமும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே புஷ்பங்களை சமர்ப்பித்து காணக்கூடியதான அந்த எம்பெருமானை செம்மையால் உள்ளுருகி செவ்வனே, செம்மையால், செம்மையால்னா முறையாக அர்த்தம். அந்த எம்பெருமானை காண வேணும் என்ற ஆசை உனக்கு இருந்தது என்னால் அந்த எம்பெருமானை முறையாக காண வேணும், முறையாக பற்ற வேணும். அந்த எம்பெருமானிடத்தில் செம்மையால் உள் உருகி, அந்த எம்பெருமானிடத்தில் உள்ளமானது உருகி ஈடுபட்டு, முறையாக ஈடுபட்டு, செவ்வனே, செவ்வனே என்னால் நேர் பாதையிலே, நேர்வழியிலே அந்த எம்பெருமானை கண்டு மெய்மையே காண விரும்பு. அந்த எம்பெருமானை கண்டு உள்ளபடியே அவனை சேவிப்பதற்கு ஹே மனமே நீ ஆசைப்படு என்று தெரிவிக்கிறார் இரண்டாவது பாசுரத்தில். வடிவார் முடிகோட்டி, வடிவார் அப்படின்னா நித்திய சூரிகள், அழகான வடிவத்தை உடையவர்கள். நம்மள தெரிவிக்கிறார் தர்சனீயமாயிருந்துள்ள முடிகளை. எம்பெருமானை வணங்கும் முடியானால் இங்கனே இருக்க வேண்டாவோ. இந்த இடத்துல ரசமாக இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம். வடிவார் பாசுரம் எப்படி இருக்கு? வடிவார் முடிகோட்டி வானவர்கள்னு இருக்கு. வடிவார் முடிகோட்டி வானவர்கள்னு அழகான கிரீடங்களை அணிந்த நித்திய சூரிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த நித்திய சூரிகள் தங்கள் அழகான கிரீடங்களை தாழ்த்தி எம்பெருமான் திருவடிகளிலே பணிந்தார்கள். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, அழகான கிரீடத்தை அணிந்து கொண்டதான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நித்திய சூரிகள் அடிபணிந்தார்கள். அங்கன்மா ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தார் போல நித்திய சூரிகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே தங்கள் கிரீடங்கள் படுமாறு பணிந்து விழுந்தார்கள். இன்னொரு காரணம் சொன்னார், நம்மள தெரிவிக்கிறார், இந்த நித்திய சூரிகள் அணிந்து கொண்டதான கிரீடங்கள் இவ்வளவு அழகுன்னு ஏன் ஆழ்வார் சொல்லணும் அப்படின்னா, எம்பெருமானை வணங்கக்கூடிய கிரீடங்கள்லாம் இப்படித்தானே இருக்கணும்னார். எம்பெருமானை வணங்கும் முடியானால் இங்கனே இருக்க வேண்டாவோ. முடிகோட்டி தங்களுடைய அபிஷேகங்களை விளைத்து பணியாம் அமரர் இரே. இராவணன் பகவத் விஷயத்தில் ஆசிரயிதா போலே இதர விஷயத்தில் பணியவறியார் இவர்கள். அப்போ நித்திய சூரிகள் சதா பசியந்தி சூரையாக சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தகளிலும் இமை கொட்டாமல் எம்பெருமானையே கண்டு 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 கொண்டே இருப்பவர்கள். நித்தியமான வைகுண்டத்திலே நித்தியமான நித்திய சூரிகள் நித்தியமான அனுபவத்தை நித்தியமான எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? தங்கள் திருமுடிகளை வளைத்து சேவித்தார்கள் அப்படின்னார். அப்போது இந்த இடத்துல நம்மள அழகாக சொன்னார், இவர்களுக்கு இதை தவிர வேற காலக்ஷேபம் கிடையாதுன்னார். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமே. அதாவது நித்திய சூரிகள் எம்பெருமான் திருவடிகளிலேயே பணிந்து கிடப்பார்கள். அழகான கிரீடங்களை உடைய நித்திய சூரிகள் எம்பெருமான் திருவடிகளிலே பணிந்து கிடப்பார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். நம்மள என்ன தெரிவிக்கிறார், இதுக்கு வத்திரேகத்தில் திருஷ்டாந்தம் சொன்னார். அதாவது ராவணன் பகவத் விஷயத்தில் ஆசிரயிக்காதா போலே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பா வாயின்னு பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள், பண்ணே தெளிவாக வந்து சேரு. எங்கள் கோட்டியிலே உன்னை விட வயதிலே பெரியவர்கள் உண்டு. ஆகவே அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை போலே வா என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். இதுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய நாயனார் தெரிவிக்கிறார், தெளிவாக வரணும்னா தெளிவாக வந்தவர்கள் யாரோ அவர்களை உதாரணம் சொல்லணும். ஆனால் நாயனார் என்ன தெரிவித்தார், எப்படி வரக்கூடாது என்பதை சொல்லி அப்படி வராதே என்கிறார். அப்போ நாயனார் அங்கே என்ன தெரிவித்தார் தெரியுமா? தாரை சுக்ரீவனோடு ஒரு படுக்கையிலே படுத்தவள் இப்பொழுது இளைய பெருமாளை பார்க்க வருகிறாள். அந்த தாரையைப் போலே பெண்ணே நீ வராதே, தெளிவாக வா என்று நாயனார் வியாக்கியானத்தில் திருப்பாவையிலே தெரிவித்தார். அதே போல இந்த இடத்துல நம்மள தெரிவிக்கிறார் வத்திரேக திருஷ்டாந்தம். அதாவது ராவணன் பகவத் விஷயத்தில் ஈடுபடாதது போலே இவர்கள் இதர விஷயத்தில் ஈடுபடாமல் இருந்தார்கள். அவர்கள் யாருன்னா வானவர்கள், நித்திய சூரிகள், பிரம்மா தொடக்கமான எல்லாரும். அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? நாள்தோறும் நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உண்ணுமோபாதி எப்பொழுதும் தொழும் அவர்கள். நாம் ஒரு நாளுக்கு ஒரு நாள் உண்ணுமோபாதி, இதெல்லாம் அந்த காலம். அதோ ஒரு நாளைக்கு ஒரு நாள்னா நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உண்பது போலே அப்படின்னு வியாக்கியானத்தில் சொன்னார்.
நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் உண்ணுமோபாதி எப்பொழுதும் சதா பசியந்தி, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த அவஸ்தையிலும் எம்பெருமானையே இருகரங்களை கூப்பி சேவித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நித்தியசூரிகள், அஞ்சலியோடு விளங்கக்கூடியவர்கள். அந்த நித்தியசூரிகள் எம்பெருமானை எப்படி சேவித்தார்கள்? கடியார் மலர் தூவி பரிமளம் மிகுந்திருக்கக்கூடியதான புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை என்ன செய்தார்களாம்? எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார்கள். எப்படி? திருவடிகளிலே புகட்டும் ஆசிரயித்தார்கள். பரிமளம் மிக்கதான புஷ்பங்களை எம்பெருமான் திருவடிகளிலே சேர்த்தார்கள். அதோடு நிறுத்தி இருக்கலாம். நம்மள ரொம்ப அழகா அதுக்கு மேலே ஒன்று சொன்னார். காரிய புத்தியவா அன்னிக்கே. காரிய புத்தியவா அன்னிக்கேன்னு என்ன அர்த்தம்? என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே இந்த புஷ்பங்களை சமர்ப்பித்து அதற்கு ஒரு பிரதி பிரயோஜனம் எதிர்பாராமல் மற்ற நம் காமங்கள் மாற்றுன்னு ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாள் அல்லவா? அதுபோல நித்தியசூரிகள் கடியார் மலர் தூவி நாளும். சரி, அப்படி எம்பெருமானை தினந்தோறும் தொழுதார்கள், வணங்கினார்கள். அதற்கு பலனாக அப்போ இந்த பலனை கொடுக்கிறவன் யாரு? இவர்கள் தங்கள் சொரூபம் என்று எம்பெருமானை சேவிக்க இவர்களுடைய சொரூபத்திற்கு ஏற்றதான பலனை கொடுத்தான் எம்பெருமான். எம்பெருமான் என்ன பண்ணினான்? தன்னை இவர்களுக்கு காட்டி கொடுத்தான். அதற்கு பலமாக காண்பார்கள் சர்வேந்திரியங்களும் அங்கே பிரவணமாக. அப்போ என்ன அர்த்தம்னா, எம்பெருமானை கண்டார்கள் இந்த நித்தியசூரிகள். எப்படி கண்டார்கள்? எல்லா இந்திரியங்களும் எம்பெருமானிடத்திலே ஈடுபடுமாறு. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அங்கே நாயனார் வியாக்கியானத்தில் தெரிவித்தார், ஆழ்வாருடைய மனது ஒரு கால் எம்பெருமானை விட்டு கூட விலகி போடலாம். ஆனால் ஆழ்வாருடைய திருக்கண்கள் தெரிவித்ததாம், அந்த எம்பெருமானை கண்ட கண்கள் கூறிவிட்டது, இனி இந்த அரங்கனை தவிர வேறு ஒருவரிடத்திலும் என் புத்தி செல்ல, என் மனது செல்லாது. கண்கள் தெரிவிக்கிறதாம், நான் வேறு ஒருவரையும் பார்க்க மாட்டேன் என்று கூறியதாம். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று தெரிவித்தாரே, அதே போல எம்பெருமானை கண்ட மாத்திரத்திலே எல்லா இந்திரியங்களும் சேர்ந்து அவனிடத்திலே ஈடுபட்டது. அப்படிப்பட்ட வடிவை உடையவனை, அப்போ அவனுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியதான சரீர் திருமேனி, அதை எப்படி சேவிக்க வேணும்? முறை தப்பாது சேவிக்க வேணும். எம்பெருமானை சேவிக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாளே, இறைவா நீ தாராய் பறை, எம்பெருமானே நீ பறையை கொடுக்க வேண்டும்னா அருளாய் நீ கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினால் தானே கொடுக்க முடியும் என்று தெரிவித்தாள். அதுபோல முறை தப்பாதே. அப்போ இங்கே என்ன முறை? அவனுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தமே முறை. அப்போ நமக்கு அவனுக்கு உண்டான சம்பந்தம் என்ன என்னால், அவன் சர்வசேஷியாக விளங்க நாம் அவன் உகந்த சேஷபூதராக விளங்குகிறோம். இப்படிப்பட்ட புத்தியோடு இந்த ஞானத்தோடு, இந்த ஞானம் உண்டானதுன்னு சொன்னால் அவன் சர்வசுவாமின்னு புரியறதே. அப்போது ஹிருதயம் சித்திலமானது. அந்த எம்பெருமானை தவிர வேறு ஒரு எம்பெருமானை வேறு ஒருவனையும் மனதாலே கூட நினைக்காமல் அவனையே நினைத்து நினைத்து உள்ளம் உருகியது. அப்படி செவ்வனே நஞ்சமே அந்த எம்பெருமானை நீ அவனை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல செவ்வனே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ மனசு கேட்டதான் ஆழ்வார் இடத்துல இப்படி பண்ண வேண்டும் என்றால் அதற்கு எது உபாயம்? நித்தியசூரிகள் அவனை சேவித்தார்கள், இமைக்காமல் அவனை சேவித்தார்கள், இமைக்காமல் அவனை தொழுதார்கள். அதே போல நெஞ்சமே நீயும் பண்ணு என்று கூறுகிறீரே ஆழ்வீரே, அவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எது உபாயம்? அதுக்குத்தான் இப்போ ஆழ்வார் சொன்னார், செவ்வனே நெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே, அவனை அடைவதற்கு அவனே உபாயம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹா அப்படின்னு தெரிவித்தார்களே பெரியவர்கள். இந்த எம்பெருமானை ஒருவராலும் ஞானத்தினாலோ பிரவச்சனத்தினாலோ அடைய முடியாது. அப்போ அந்த எம்பெருமான் எப்படி அடையலாம்? அந்த எம்பெருமான் தன்னை யாருக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பத்துகிறானோ அவனே எம்பெருமானை அடைய முடியும். அப்போ உபாயம் யாரு? அவனே. உபேயமும் அவனே. உபேயமான எம்பெருமானே தன்னை உபாயமாக காட்டி கொடுக்கிறான். புல்லை காட்டி புல்லையிடுவாரை போலே. அதைத்தான் இங்கு ஆழ்வார் தெரிவித்தார், செவ்வனே நெஞ்சே, அவனையே உபாயமாக கொண்டு பக்தியை பண்ணலாம். அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார் நம்பிள்ளை, ஒருவேளை இது கூட புரியாமல் போயிடுவோம். ஆகவே நெஞ்ச பார்த்து சொன்னார், நீ ஒன்று கொண்டு அவனை காண இருக்க எண்ணிக்கே அவன் தானே தன்னை காட்டுவதாக கொண்டு. என்னுடைய நெஞ்சமே, அவனிடத்துல போய் எம்பெருமானே நான் பக்தி பண்ணுறேன்,
உன்னை வந்து சேருகிறேன்னு அவனிடத்துல சொல்லிடாதே. நீ ஒன்று கொண்டு அவனை காண இருக்க எண்ணிக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய முயற்சியாலே அவனை அடையலாம் என்றதான எண்ணத்தை விட்டு அவன் கிருபையாலே அவனை அடைய வேண்டும் என்ற ஞானத்தை நீ பரிபூர்ணமாக அடைய வேணும். அதுதான் உனக்கு ஸ்வரூபம் என்று கூறினார். அப்படி அந்த எம்பெருமானே தன்னை காட்ட கண்டு மெய்மையே காண விரும்பு. மெய்மையே காண விரும்பு அப்படின்னா சரி, அந்த எம்பெருமானும் தன்னை காட்டி கொடுக்க அந்த எம்பெருமானுடைய அனந்தமான கல்யாண குணங்களிலே ஏதேனும் ஒரு குணத்தை மட்டும் அனுபவித்து விட்டு இது போதும் என்று இல்லாமல் அவனை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டும். அவனை பத்தும் பத்துமாக சாட்சாத்கரிக்கையிலே ஆதரி. ஓரோர் குண ஆவிஷ்காரத்தாலே மீளப்பாராதே நெஞ்சே. ஏதோ எம்பெருமான் ஒரு குணத்தை காட்டி கொடுத்தான், ஆழ்வீர் போதுமானு கேட்டுவிட்டான்னா நெஞ்சமே நீ உடனே என்ன சொல்லணும் தெரியுமா? இல்லை இல்லை இது போராதுன்னு சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த எம்பெருமானுடைய குணங்களை பத்தும் பத்தாக கண்டு அவனை நாம் அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, எப்படி அனுபவிக்க வேணும் தெரியுமா? பிரயோஜன நிரபேட்சமாக ஆசைப்படு. அவனிடத்தில் ஆசை வைத்து அதுக்கு பிரதியாக அவனிடத்தில் ஏதேனும் பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்து விடாதே. எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் பிரயோஜன நிரபேட்சமாக வேறு பயன் கருதாது. அப்போ இதெல்லாம் என்ன தெரியறதுன்னா பயனும் அவனே, அவன் திருவடிகளில் பண்ணக்கூடிய கைங்கரியமே, அவனுடைய உகப்புக்காக பண்ணக்கூடிய கைங்கரியமே பலன் என்பதை அறிந்து கொண்டாயானால் உனக்கென்று நீ இதையும் கேட்க மாட்டாய். அது மட்டும் கிடையாது, மேலே சொன்னார் ஒரு கால் கண்டோமீரே என்னால் அவ்வளவால் பரியவசிக்கும் விஷயம் அல்லாமையாலும் இவர் இருந்து கண்டது சம்சாரத்தை ஆகையாலும். இப்போ 2 காரணங்களை தெரிவிக்கிறார் நம்பிள்ளை. அதாவது சரி, எம்பெருமானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாய், நெஞ்சே எம்பெருமானும் காட்டி கொடுத்தான், அவனை ஒரு கால் அனுபவித்து விட்டாய். சரி, எம்பெருமானை அனுபவித்தேன் இதை போதும் என்று இல்லாமல் என்ன காரணம்னார்? எப்பொழுதும் அவனை அனுபவினார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுதோ போதும் என்று சொல்லி அவனை அனுபவிக்கவே முடியாதே. காரணம் அந்த அனுபவம் அப்படிப்பட்டது. அந்த அனுபவம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை எல்லாம் காட்டிலும் விலட்சணமான அனுபவம். ஆகவே போதும் அப்படின்னு சொல்ல முடியுமானா அந்த அனுபவம் போதும் என்று சொல்லக்கூடிய அனுபவம் அல்ல. ஆகவே அந்த எம்பெருமானை இடைவிடாது நீ அனுபவிக்க வேண்டும்னார். அதுக்கு மேலே இன்னொரு காரணம் சொல்கிறார் நம்பிள்ளை. இவர் இந்த பாசுரத்தை அருளி செய்தது எங்க? இவர் இருந்து கண்டது சம்சாரத்திலே. ஆகவே நெஞ்ச பார்த்து சொன்னார், நெஞ்சமே இனிமே நாம் இங்கே இருக்கக்கூடாது, இங்கிருந்து கிளம்ப வேண்டும், எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபதம் செல்ல வேண்டும், அவனை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை பார்த்து உபதேசித்தார். இது 2வது பாட்டு. 3வது பாட்டுக்கு நம்பிள்ளை ஒரு அவதாரிகை சொன்னார். ஆழ்வாருடைய நெஞ்சு எப்படிப்பட்டது தெரியுமா? ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் எவ்வளோ பக்தி உண்டோ அதை விட அதிகமான ஈடுபாடு ஆழ்வாருடைய நெஞ்சத்துக்கு எம்பெருமானிடத்தில் இருந்ததாம். மெய்மையே காண விரும்பு என்னாரே அந்த உபதேசம் கடுக பலித்து கொடு நின்றதாயிருந்தது. தான் சொன்னபடியே திருவுள்ளம் விரும்புகிறபடி இவருடைய நெஞ்சாகில் இங்கனே இருக்க வேண்டாமோ? ஆழ்வார் இப்படி உபதேசம் பண்ணினாரா? உடனேயே ஆழ்வாருடைய நெஞ்சம் என்ன பண்ணி கொடுத்தான்? எம்பெருமானை விரும்பத் தொடங்கியது, எம்பெருமானிடத்திலே ஆசைப்பட தொடங்கியது, எம்பெருமானிடத்திலே மையல் கொண்டது. இது என்ன ஆச்சரியமா? நம்மள தெரிவிக்கிறார். இந்த மனது யாருடைய நெஞ்சம்? ஆழ்வாருடைய நெஞ்சம். ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் எவ்வளவு ஆறாத காதல் ஆறாத மையல் இருக்குமோ, எவ்வளவு பரபக்தி பரஜானம் இருக்குமோ, அதே அளவு பரபக்தி பரஜானம் ஆழ்வாருடைய நெஞ்சுக்கும் உண்டானது. காரணம் ஆழ்வாருடைய சம்பந்தத்தாலே என்ன அடுத்த பாசுரம் 23வது பாசுரத்தில் சொன்னார். விரும்பி பின் மண்ணளந்த அஞ்சிறைய வண்டார் சுரும்பு துளையில் சென்று ஊத அரும்பும் புனந்துளாய் மாலையான் பொன்னங்களற்கே மனம் துளாய் மாலாய் வரும். இந்த பாசுரத்துக்கு பதார்த்தம் என்ன அப்படின்னா, வண்தார் அம்சிறைய சுரும்பு. வண்தார் அப்படின்னா அழகியதான மாலை. அந்த மாலையில் வண்டுகள் போய் உட்கார்ந்து கொண்டது. அந்த வண்டுகள் எப்படி இருக்குன்னார்? வண்தார் அம்சிறைய சுரும்பு, அழகான சிறகுகளை உடையதான வண்டுகள். என்ன பண்ணிடுறதா?
துளையில் சென்று ஊத. அந்த புஷ்பங்களுடைய ரசநாடி இருக்கேன், அந்த ரசநாடியிலே சென்று படிந்தது வண்டுகள். அப்படியே முதலவே அங்கே உட்கார்ந்து கொண்டது. உட்கார்ந்து கொண்ட பிறகு அந்த ரசநாடியிலே இந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ண ஆரம்பித்தது. அதனால அந்த ரசநாடியிலே அரும்புகள் உண்டானது. அப்படிப்பட்ட அழகான திருத்துழாய் மாலை, அந்த மாலையை அணிந்தவனான எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே என்னுடைய மனமானது ஆழ்ந்து மயங்கிவிட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த 23வது பாசுரத்தில். வந்தார் சிறைய சுரும்பு, அழகியதான மாலையிலே அழகிய சிறகுகளை உடைய வண்டுகள் துளையில் சென்று ஊத, ரசநாடியில் படிந்து ஊத, அதனாலே அரும்பக்கூடிய, அதனாலே மலரக்கூடியதான அழகியதான திருத்துழாய் மாலையை அணிந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய விரும்பி விண் மண் அளந்த அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது? பொன்னம் கழல்கள், அழகியதானது, பாவனமானது, ஸ்பிருகணியமானது, பரிசுத்தமானது. அப்படிப்பட்ட திருவடிகள் விஷயத்திலே அந்த திருவடிகளுக்கு என்ன பெருமையினார்? விரும்பி விண் மண் அளந்தது, ஆசைப்பட்டு விண்ணுலகத்தையும் அளந்தது, மண்ணுலகத்தையும் அளந்தது. அந்த திருவடிகள் விஷயத்திலே மனம் துளாய் மாலாய் வரும். என் மனமாது ஆழ்ந்தது, மயங்கி கிடந்ததுன்னார். எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படி விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆசைப்பட்டு அளந்ததோ, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமானது ஆசைப்பட்டு மயங்கி நின்றது அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த அடுத்த பாசுரத்தில். விரும்பி விண்மண் அளந்த நம்மளை யாருக்கான ஆரம்பிக்கிறப்பவே தெரிவிக்கிறார். எம்பெருமான் மகாபலி இடத்துல போனான். மகாபலி இடத்துல போன உடனே மகாபலி என்ன வேணும்னு கேட்டான். உடனே என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மண்ணா மூவடி மண் கொடுக்கணும்னு கேட்டான். மகாபலியும் கொடுத்தான். இப்போ யாருக்கு ஆனந்தம்னா மகாபலிக்கு கொடுத்தோங்கிற ஆனந்தம், எம்பெருமானுக்கே கொடுத்தோங்கிற ஆனந்தம் மகாபலிக்கு. ஆனால் இங்கே ஆழ்வார் சொன்னார் கிடையாது, எம்பெருமானுக்கு தான் அதிகமான ஆனந்தம்னார். என்னதுன்னா எம்பெருமான் மகாபலி இடத்துல பெற்றுக்கொண்டானாம் விரும்பி விண்மண் அளந்தார். அதாவது தன்னுடையது அல்லாததை பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அவ்வளவு ஆனந்தப்பட்டானாம். ஒருவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஐஸ்வர்யங்கிறது எதுவுமே கிடையாது, யாரேனும் ஏதாவது ஆகாரம் கொடுத்தானா இருக்கக்கூடியவன். அவனுக்கு யாராவது நிதி குவியல் கொடுத்தான்னு சொன்னால், ஐஸ்வர்ய கட்டியை கொடுத்தான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும்? அந்த ஆனந்தம் எம்பெருமானுக்கு உண்டானதுன்றார். தன்னது அல்லாதது ஒன்றை பெற்றார் போலே ஆதரித்து கொண்டு மகாபலி கொடுக்கணும்னு காத்து கொண்டிருந்த எம்பெருமான் மகாபலி கொடுத்தான். ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாளே, எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இடத்துலையும் கை நீட்டினது கிடையாது எம்பெருமான். இன்று மகாபலி இடத்துல தேவேந்திரனுக்காக போனான். போன உடனே மகாபலியும் கொடுத்துட்டான். எம்பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டானதான். ஆகா, நாம் இது நாள் வரையும் யார் இடத்துலையும் கேட்டதில் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாது. இப்போதான் முதல் தடவையாக நாம் கேட்குறோம். முதல் தடவையாக கேட்டதே ஒழுங்காக கேட்டோமே எம்பெருமான் நினைத்தானாம். ஆகவே கிடைக்காததை கிடைத்ததாக கொண்டான். தன்னதல்லாதது ஒன்றை மகாபலி இடத்துல போய் தன்னுடையதை தானே இறந்து பெற்றான்கிறார் பெரிய என்று கூறுகிறார்கள் பெரியவர்கள். தன்னுடையதை தானே பெற்றான். இவனுடைய ஐஸ்வர்யத்தை மகாபலி இடத்துலேருந்து வாங்கிட்டானாம். வாங்குறப்ப எப்படி இருந்தான்னா ஏதோ இவனுக்கு ஒன்றுமே இல்லாதது போலவும், இப்போ மகாபலி கொடுத்ததுனால்தான் இவனுக்கு ஐஸ்வர்யம் உண்டானது போலவும் ஆனந்தம் அடைந்தான். அப்படி ஆகாசத்தையும் பூமியையும் அளந்து கொண்டான். விரும்பி அளந்தான்னர். விரும்பி அளந்தான்னா ஏதோ மகாபலி இடத்துல கேட்டுட்டோம் அவன் கொடுத்துட்டான் என்பதாகல்ல, ஆசையோடு. அல்லது இந்திரன் கேட்டுட்டான் அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆசையோடு விரும்பி மண் அளந்தான். தானே ஆசைப்பட்டு அளந்தான். விரும்பி விண்மண் அளந்த. அப்போ இந்த பாசுரத்தில் ஆழ்வாருடைய திருவுள்ளம் என்னவென்னால், நெஞ்சே, அவருடைய ஆழ்வாருடைய நெஞ்சு என்ன பண்ணினது? எம்பெருமானுடைய திருவடிகளை விரும்ப ஆரம்பித்தது. அப்போ அந்த திருவடிகள் எப்படிப்பட்டது அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். அந்த திருவடிகள் எப்படி தெரியுமா? விரும்பி விண்மண் அளந்ததான திருவடிகள். சரி, இப்போ அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அம்சிறைய வண்டார் சுரும்பு துளையில் சென்று ஊத. அம்சிறைய வண்டுன்னா அழகியதான சிறகுகளை உடையதான வண்டு. அந்த வண்டு என்ன பண்ணினதான்? துளையில் சென்று ஊத.
இந்த வண்டுகள் நேர திருத்துழாய் புஷ்பங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றது. சென்று தேன் பெருகக்கூடியதான அந்த ரச நாடிகள் இருக்க அங்கே போய் இது நன்னா வாயை வச்சு ரீங்காரம் பண்ணினது, ஊதினதாம். உடனே இந்த ரீங்காரத்தாலே அந்த திருத்துழாய் புஷ்பங்களானது நன்றாக மலர்ந்தது. அத்தாலே அரும்பி அலரா நின்றுள்ள செவ்வியான திருத்துழாய் மாலையை உடையவன், அந்த உடையவனுடைய. அப்போ இந்த வண்டுகள் போய் நன்றாக ஊதின உடனே திருத்துழாய் புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்தது. அந்த மலர்ந்த புஷ்பங்களை கொண்டு கட்டப்பட்டதான மாலை, அந்த மாலையை அணிந்து கொண்டவன். அது மட்டும் கிடையாது, புனந்துழாய் மாலையினர். அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரிவிக்கிறார். இந்த திருத்துழாய் புஷ்பங்களே எப்படி இருக்கான், தன்னுடைய நிலத்தில் இருந்தால் எப்படி மலர்ந்து இருக்குமோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனியிலே சேர்ந்த உடனே மலர்ந்தது. அப்படிப்பட்ட திருத்துழாய் மாலையை உடையவன். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பொன்னங்களற்கே, பொன்னங்களற்கே அப்படின்னா அழகியதான ஸ்பிருகணீயமான திருவடிகளிலே என்னுடைய மனமானது விரும்பியது அப்படின்னு சொன்னார். மனமானது எப்படி விரும்பினதுன்னார், மனசு கலங்கிடுத்தான். மனசு கலங்கிறது மட்டும் கிடையாது, எம்பெருமான் திருவடிகளையே நினைத்து மனதானது பித்து ஏறியது. என்ன காரணம்னார், இந்த மனசுக்கு எம்பெருமான் திருவடிகள் ஆறாத காதல் உண்டானது. அந்த காதலாலே கலங்கியது. நம்பிள்ள ரொம்ப அழகா சொல்றார், கலங்கினால்தான் ஆழ்வார்கள்னார். ஆழ்வார்கள் இவ்வளவு பாசுரங்கள் பாடினார்கள், என்ன காரணம், எம்பெருமானுடைய குணங்களிலே ஆழங்கால் பட்டார்கள், மோகித்தார்கள், கலங்கினார்கள். அப்ப கலங்காதவர்கள் யாரு, நாம் சம்சாரிகள். கலங்கியவர்கள் யாரு, கலங்கியதாலே அவர்கள் ஆழ்வார்கள். அதுபோல இந்த இடத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார், என்னுடைய மனமானது எம்பெருமான் திருவடிகளிலே மையல் கொண்டு கலங்கியது. அப்ப இந்த 3வது பாசுரத்தில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், என்னுடைய மனம் எம்பெருமானுடைய திருவடிகளை நினைத்தது, கலங்கியது, அதிலே ஈடுபட்டது. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அழகான புனந்துழாய் மாலையான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது, விரும்பி விண்மண் அளந்தது என்ன. இந்த 3வது பாசுரத்தில் கூறினார், மனம் துழாய் மாலாய் வரும் அப்படின்னார். மனம் துழாய் மாலாய் வரும் அப்படின்னா, இந்த வண்டுகள் திருத்துழாய் மாலையிலே என்ன பாடுபட்டதோ அந்த அவஸ்தையை என் மனமானது எம்பெருமான் திருவடிகளிலே கொண்ட மையலாலே பட்டது அப்படின்னு தெரிவித்தார். இது 23வது பாசுரம். 4வது பாசுரம் சொல்றார், தன்னுடைய நெஞ்சை பார்த்து, நெஞ்சே எம்பெருமானிடத்தில் அபாரமான பக்தி உண்டாயிடுத்து என்று நீ இருக்கக்கூடாது, அவ்வாறு இருந்து விடாதே, அவன் மேல் விழுந்து அவனை அடைய வேண்டும். அது மட்டும் கிடையாது, உனக்கும் அவனிடத்தில் ஆசை உண்டானபடியாலே இனி விச்சேதம் இன்னிக்கே இடைவெளி இல்லாமல் அவனை அனுபவிக்க வேணும் என தெரிவிக்கிறார் 24வது பாசுரத்தில். பருங்கால் இருநிலனும் மால் விசும்பும் காற்றும் நெருங்குதி நீர் உருவும் ஆனான், பொருந்தும் சுடராளி ஒன்னுடையான், சூழ்கடலே நாளும் தொடராளி நெஞ்சே தொழுது. ஆளி நெஞ்சே, இந்த இடத்துல ஆளினா கம்பீரம்னு அர்த்தம். என்ன, ஏன் கம்பீரம்னு தெரிவிக்கிறார், எம்பெருமானை அனுபவிக்க புகுந்ததாலே நெஞ்சத்திற்கு கம்பீரம் உண்டானது. ஆகவே கம்பீரமான என்னுடைய மனமே, சூழ்கடலே எம்பெருமானுடைய திருவடிகளையே நாளும் தொடர், இனிமேல் உள்ள காலமெல்லாம் அவனை அந்த திருவடிகளையே வணங்கி அவனை அடைய வேண்டும். சரி, எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்க வேண்டும், அடைய வேண்டும்னு சொன்னாரே, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அதை தெரிவிக்கிறார். இருநிலனும் மால் விசும்பும் காற்றும் நெருங்கு தீ நீர் உருவும் ஆனான். இப்போ இந்த எம்பெருமானுக்கு 2 லட்சணங்கள் சொன்னார். முதல் லட்சணம் என்ன, இருநிலனும்னார். இருநிலம்னா பரந்ததான இந்த பூமி பரப்பு, அபாரமான பெருசான ஆகாசம், வாயு, அக்னி பகவான் அக்னி, தீர்த்தம் நீர், இவைகளை தனக்கு சரீரமாக உடையவன். இது ஒரு பெருமை சொன்னார். இன்னொரு பெருமை என்ன, பொருந்தும் சுடராளி உன்னுடையான். பொருந்தும் சுடராளி என்னால் தன்னுடைய திருக்கரங்களுக்கு ஏற்றதான திருவாளியை உடையவன்.
அல்லது திருவாளியாழ்வானுக்கு பொருத்தமான தேஜஸை உடையவன், அப்படியே வச்சுக்கலாம். இப்போ திருவாளி எப்படி இருக்குன்னா அபாரமான தேஜஸோடு இருக்கு. அப்படிப்பட்ட தேஜஸை உடைய திருவாளியாழ்வானை தன் திருக்கரங்களிலே கொண்ட எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே என்னுடைய நெஞ்சமே இனிமேல் வரக்கூடிய காலங்களெல்லாம் நீ வணங்க வேண்டும். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லாம் நீ எப்படி இருந்தா என்பது எப்படியோ போட்டோம். வரும் கால்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீ என்ன பண்ண வேணும் அதை இப்பொழுது நான் கூறுகிறேன், இப்படியே செய்யப்பார். இருநிலனும் மால் விசும்பும் காற்றும் நெருங்கு தீ நீர் உருவமும் ஆனான். அதாவது பஞ்சபூதங்களாலே உண்டாக்கப்பட்டதான இந்த பிரகிருதி, அதுக்கு காரணமாக இருப்பவன், அதற்கு ஜகத்காரணமாக இருப்பவன். இந்த பஞ்சபூதங்கள் லோகத்திற்கு ஆதாரமாக இருக்க, அப்படிப்பட்ட லோகத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். அப்போ இது எப்படி இருக்குன்னார், இருநிலன்னார், அபாரமான பரப்பை உடையதான பூமி. இது எவ்வளவு பெருசுன்னார், எவ்வளவு பெருசுன்னே சொல்ல முடியாது. அடுத்ததாக அளவிட முடியாத ஆகாசம். பூமியே அளக்க முடியாதுன்னா ஆகாசத்தை அளக்க முடியுமா? ஒரு காலத்திலும் முடியாது. அளவிட முடியாத ஆகாசம். காற்று, காற்றோடு நெருங்கியதான நெருப்பு, அந்த நெருப்பையும் குளிர்விக்கக்கூடியதான நீர், இவைகளை தன் சரீரமாக உடையவன், இவைகளுக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் இருப்பவனாகவே. இந்த எம்பெருமான் யாருன்னா லீலா விபூதியோடு எப்பொழுதும் கூடியவன். அந்த எம்பெருமான் நம்முள்ள வியாக்கியானத்தில் சொன்னார், காரணமான பூத பஞ்சகங்களும் லீலா விபூதிக்கு உபலக்ஷணம். இப்போ லீலா விபூதின்னு சொன்னதுனால அதனால எதை தெரிவிக்கிறார்னா இந்த பஞ்சபூதங்களையும் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களாலே ஆனதான இந்த ஜகத்தை அந்தர்யாமியாக கொண்டு தான் விளங்கக்கூடியவன் ஜகத்காரண பூதன். சரி, அது மட்டும்தானா? அதுக்கு மேலே வேறு ஏதாவது பெருமை உண்டானார்? அதுக்கு மேலே இன்னொன்று உண்டு. பொருந்தும் சுடராளி உன்னுடையான். பொருந்தும்னா இவனை போல இன்னொருவன் கிடையாது. ஏகம் ஏவ அத்விதீயம் என்னுமா போலே எம்பெருமானுக்கும் இன்னொருவன் கிடையாது. எம்பெருமான் திருக்கரங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாளி ஆழ்வானுடைய வைபவத்தை பார்த்தால் இவனைப் போலே வேறொருவர் கிடையாது என்று கூறுமா போலே அத்விதீயமாய் தேஜோரூபமான திருவாளியை உடையவனாகையாலே இப்படி திருவாளி ஆழ்வானை உடையவன் சொன்னதுனால இது நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் உபலட்சணமாக இருப்பதாலே அப்போ இப்படி உபய விபூதியுக்தனாயிருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய அப்போ பொருந்தும் சுடராளி உன்னுடையான் ஒரு வைபவம், இருநிலனும் மால்பிசும்பும் காற்றும் நெருங்குத்தீ நீர் உருவமானான் ஒரு வைபவம். அப்படிப்பட்ட இரண்டு வைபவங்களை உடையதான எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சூழ்கழலே அப்படின்னா இந்த திருவடிகளுக்கு என்ன வைபவம் என்னால் அடியார்களை விடாமல் பிடித்து கொள்ளக்கூடியது, ஆசிரிதரை அகப்படுத்திக் கொள்ளுகிற திருவடிகளையே. இப்போ அடியார்கள் எம்பெருமான் திருவடிகளை பற்ற வேணுமா? ஏன்னா இங்க நம்மள தெரிவிக்கிறார், திருவடிகள் இவர்களை விடாதே பற்றி கொள்ளும்னு தெரிவித்தார். பண்புகள் நாரணன் தின்கழல் சேரேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அல்லவா? ஆசிரிதரை அகப்படுத்தி கொள்ளுகிற திருவடிகளே. சரி, என்ன காரணம்னார், இந்த சம்சாரிகள் விஷயாந்தரங்களிலே ஈடுபடாமல் எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே ஈடுபட்டு இருக்க வேணும் என்பதற்கு அதற்கு உண்டானதான வைபவத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியதான திருவடிகள். அப்போ இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியறதுன்னா, அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுறான், நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இருக்கக்கூடியதான இந்த லீலா விபூதியிலே அவதாரம் பண்ணிக்கிறான். அதைத்தான் மேலே சொன்ன அறித்தால் அவன் எதிர்ச்சூழல் புக்கு திரியான் என்னால் அத்தை அறிந்த இன்றாகிலும் நீ தொடராயோ. இப்போ எம்பெருமான் என்ன பண்ணினா, எங்கேயோ பரமபதத்தில் இருக்கணுமே, இல்லை, தன் திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று நாம் இருக்கும் இடத்திற்கு வந்தானே, அந்த எம்பெருமானை நீ விட்டு விடலாமா? அந்த எம்பெருமானை அறிந்து கொண்ட நீ இன்றாவது அவனை பற்ற வேண்டாமா? இன்றாகிலும் நீ தொடராயோ ஆளினஞ்சே, உனக்கு உபதேசிக்க வேணுமோ?
இனி கடந்த காலம் எப்படி போனது என்று பாராமல் வரக்கூடிய காலங்களிலே எல்லாம் அவனையே தொழுது கொண்டு அவனையே நினைந்து கொண்டு அவன் திருவடிகளிலேயே உன் மனதை செலுத்தி கொண்டு நீ இருக்க வேணும் என்று ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து தெரிவிக்கிறார். அது மட்டும் கிடையாது, நம்பிள்ள ரொம்ப அழகா சொன்னார் வியாக்கியானம். இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியான கடைசியில் சொன்னார், கீழ் விச்சேதித்து பட்டது போரும். இதனால் வரைக்கும் பட்ட கட்டமெல்லாம் போதும், இனி அவனை இழந்து விடாமல் அனுபவிக்க பாராயன்னார். இது 24வது பாசுரம். ஆழ்வாருடைய நெஞ்சம் என்ன பண்ணினது, ஐயோ நாம் கீழ்காலத்தில் இப்படி இழந்து போனோமே என்று நினைப்பது போல ஆழ்வாருக்கு தோன்றியது. உடனே ஆழ்வார் தெரிவித்தார், என்னுடைய நெஞ்சே, கடந்த காலத்தை பற்றி நினையாமல் எம்பெருமானை நீ அடைந்து விட்டால், அவனை அடைந்து பற்றினால் உனக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வாராது என்று தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரத்தில், தொழுதால் பழுதுண்டே தூநீர் உலகம் முழுது உண்டு மொய் குழல் ஆய்ச்சி விழுதுண்டவாயானை மால் விடையேழ் செற்றானை வானவர்க்கும் சேயானை நெஞ்சே சிறந்து. நெஞ்சே, என்னுடைய நெஞ்சமே, மனமே, தூநீர் உலகம் முழுது உண்டு. இந்த லோகம் முழுவதையும் அமுது செய்த எம்பெருமான் மொய் குழலால் ஆய்ச்சி விழுது உண்ட வாயானை, அழகியதான கூந்தலை உடைய யசோதை, அவள் வைத்த விழுதான நெய், அந்த நெய்யை அமுது செய்த திருப்பவளங்களை உடையவனான எம்பெருமான், மால் விடையேழ் செற்றானை, ஒரு நப்பின்னைக்காக 7 எருதுகளை அடக்கியதான எம்பெருமான், வானவர்க்கும் சேயானை, தேவர்களும் கிட்டுவதற்கு அரிதான எம்பெருமானை சிறந்து தொழுதால் பழுது உண்டே. சிறந்து தொழுதால், அந்த எம்பெருமானை முறைப்படி பற்றினால் உனக்கு ஏதேனும் குறை வருமோ என்று கேட்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். தொழுதால் பழுதுண்டே, என்னுடைய நெஞ்சமே, நீ எம்பெருமானை பற்றிவிட்டால் உனக்கு என்ன குறை வரும், உனக்கு என்ன அனர்த்தம் வந்துவிடும்னு கேட்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். முதல்ல எம்பெருமானிடத்தில் நெஞ்ச பார்த்து என்ன சொன்னார், எம்பெருமானை தொழ வேண்டும், அந்த தொழுவதிலே உண்டான சுகம் என்ன, அந்த தொழுவதிலே உண்டான இன்பம் என்ன, அந்த தொழுவதிலே உண்டான நிர்திசய ஆனந்தம் என்னங்கிறத முதல்ல சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ சொல்லார், அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்று அப்படின்னார். அப்படி பற்றுவதிலே உனக்கு ஏதேனும் தவறு உண்டோ அப்படின்னார். அது மட்டும் கிடையாது, ஒருவேளை நெஞ்சே நான் கூறுவது தவறு என்று நினைக்கிறாயோ, நான் சொல்லுகிறதில் ஏதேனும் தப்புண்டோ என்கிறார் நம்பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டினார். இப்போ சொல்லிட்டு மேலே சொல்கிறார், மூணு உதாரணங்கள் சொல்கிறார். இந்த ஜகத்திற்கு அவன் வயிறு தாரகம், நெய் அவனுக்கு தாரகம், அடிமை உனக்கு தாரகம். எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருப்பது என்பது உனக்கு தாரகம். எதை போலே, வெண்ணையானது அவனுக்கு தாரகமானார் போலே. அது எதை போலே, இந்த உலகம் முழுவதற்கும் அவன் வயிறு தாரகமானார் போலே. என்னுடைய நெஞ்சே, எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் செய்வதே, அவன் உகந்த கைங்கரியத்தை செய்வதே, அவனை சேஷி என்று கொண்டு நாம் சேஷபூதர் என்று இருப்பதல்லவோ உனக்கு ஸ்வரூபம். சரி, அப்படிப்பட்ட எம்பெருமான் இங்கே என்ன சொல்கிறார், நான் இப்பொழுது அந்த எம்பெருமானை அனுபவிக்கணும்னு சொல்கிறேனே, அது என்னது உனக்கு வேப்பங்குடி நீரோ, கசக்கவா செய்கிறது இல்லையே, சுகமாக அல்லவோ இருக்கும். உனக்கு கசப்பான வேப்பங்குடி நீரையோ தெரிவிக்கிறேன், இல்லை, இனிமையான அனுபவத்தை உடையவன் எம்பெருமானும் இனிமை, அவன் குணங்களும் இனிமை, அவனை அனுபவிக்கக்கூடிய அனுபவமும் இனிமை, அந்த அனுபவத்தை ஸ்மரிப்பதும் இனிமை அல்லவோ அப்படின்னார். அப்போ அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அதுதான் என்ன சொன்னார், தூநீர் உலகம் முழுதும் உண்டு. தூநீர்னா பிரளயம் வந்த காலத்திலே இந்த லோகம் முழுவதையும் தன்னுடைய வயிற்றிலே உதரத்திலே கொண்டவன். அப்படி கொண்ட பொழுதும் அவனுக்கு திருப்தி உண்டாகலையாம். ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார், கடல் அலையாதபடியாக வயிற்றிலே வைத்தபடி. சரி, அப்படிதான் வயிற்றில் வச்சுட்டானே, எம்பெருமானுக்கு போதும்னு தோணினதானா, இல்லையா, பின்னையும் ஆசிரித ஸ்பர்ஷமுள்ள திரவியத்தாலே அங்கும் வயிறு நிறையாமையாலே வந்த குறை தீர்ந்தானாய் இருக்கிறவனை. சரி, அதனால என்ன எடுத்தான், அப்படி ஏதாவது இப்படி சேதன அச்சேதன வஸ்துக்கள் அத்தனையும் தன் வயிற்றில் கொண்டானே, அதனால் அவனுக்கு திருப்தி உண்டானதானா, திருப்தி உண்டாகலை.
உடனே என்ன பண்ணினான், அதற்காக அடியவர்கள் கைப்பட்ட பொருளான வெண்ணெயை நாம் அமுது செய்தாவது நம்முடைய வயிறு நிரம்ப வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்தான். மொய் குழலாள் ஆய்ச்சி விழுது கொண்ட வாயானை. அதாவது இப்போ எம்பெருமானுக்கு லோகம் முழுவதையும் தன் வயிற்றிலே கொண்ட எம்பெருமான், லோகங்களையே நிர்வாகம் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு வயிறு நிறையவில்லை. எப்பொழுதும் இந்த சமஸ்த சேதன அச்சேதன பதார்த்தங்களையும் பிரளய காலத்திலே தன் வயிற்றிலே கொண்ட பொழுது. அப்போ அவனுக்கு எப்போ நிறைவு உண்டானது என்றால், யசோதை பிராட்டி கைப்பட்ட வெண்ணையை உண்ட பின்புதான் அவனுக்கு வயிறு நிறைந்தது. அதனால் என்னாச்சான், அடியவளான யசோதைக்கு அடிமைப்பட்டான். ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் சொன்னார், வெண்ணெய் உண்ணாவிடில் அவனுக்கு பிரளயம் போல, பிரளய காலத்தில் எல்லாவற்றையும் தன் வயிற்றிலே கொண்ட எம்பெருமானுக்கு வெண்ணையை சாப்பிடாமல் இருந்து விட்டால் பிரளயம் வந்தது போல ஆகிவிடும். அதுக்கு என்ன காரணம்னார், அனுகூலருடைய திரவியம். அனுகூலர்னா மிகவும் வேண்டியவர்கள், விரும்பியவர்கள். அவர்கள் கைப்பட்ட திரவியம் கிடைத்தாலுள்ளது தன் பிராணன் தன்னிடத்திலே நிற்காதவன், தரிக்காதவன் அந்த எம்பெருமான். சரி, அடுத்து இன்னொரு அடையாளம் சொல்றார், மால்விடையேள் சற்றானை. மால்விடையேள் சற்றானைன்னு என்ன அர்த்தம், 7 ரிஷபங்களை வைத்தான் நப்பின்னையனுடைய தகப்பனார். அந்த எருதுகள் எப்படி இருந்ததுன்னா, பார்த்தாலே பயாவகமாய் கொண்டு தோன்றின ரிஷபங்கள் 7. அவை 7ஐயும் முடித்தானாம். எதுக்காக, நப்பின்னை பிராட்டியினுடைய சம்ஸ்லேஷத்திற்காக. நப்பின்னை பிராட்டியோடு சேர வேணும், அதற்கு விரோதிகள் இவைகள், ஆகவே இவைகளை வதம் பண்ண வேணும்னு மால்விடையேள் சற்றவனை. அப்போ இதெல்லாம் என்ன தெரிகிறது, தன்னுடைய விரோதிகளை தானே போக்கிக் கொள்ளக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் யாரு, வானவருக்கும் செய்யான். வானவருக்கும் செய்யான்னா அர்த்தம் சொல்றார் நம்பிள்ளை, ஸ்வயத்னத்தினால் காண்பாருக்கு தூரஸ்தன். அப்ப வானவர்னு அர்த்தம்னா பிரம்மாதிகளுக்கு வெகு தூரத்திலே இருப்பவன். பிரம்மாதிகள் யாரு, தங்கள் எத்தனத்தினாலே எம்பெருமானை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களுக்கு மிகவும் வெகு தூரத்திலே இருப்பவன். ஆனால் அவனையே உபாயமாக கொண்டு தொழக்கூடியவர்களுக்கு சிறந்து தொழுதால் பழுதுண்டே. ஆனால் அவனையே உபாயமாக கொண்டு அவன் திருவடிகளை பற்ற வேண்டும் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அவன் மிகவும் சுலபனாக விளங்கக்கூடியவன். ஆகவே என்னுடைய நெஞ்சமே, அவன் திருவடிகளை பற்றுவதற்கு தகுதியாக கொண்டு இவை அறிந்து யோக்கியதை தேடி வர பார்த்திருக்கிறாயாகில் பிரம்மாதிகளுக்கு அவர்களையே. இப்போ ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஒருவேளை நெஞ்சமே பிரம்மாவை போல நமக்கு யோகிதை உண்டாக வேணும் அப்படின்னு நீ காத்து கொண்டிருக்கிறாயோ? சரி, நீ நினைப்பதை போல பிரம்மாவுக்கு யோக்கியதை உண்டு என்றே வைத்துக் கொள்வோம். அந்த பிரம்மாவாலும் அடைய முடியாதவன் எம்பெருமான் என்று உனக்கு தெரியவில்லையா? அவர்களுக்கும் கூட அவ்வருகாயிருப்பவன் ஒருவன். அந்த பிரம்மா தொடக்கமான தேவர்களாலும் அடைய முடியாத எம்பெருமான். ஆகவே பிரம்மாதிகள் அடையவில்லை என்று நீ பின்வாங்கிறாதே. அவன் காலிலே விழுந்து பிழைக்கும் அத்தனை அவனையே உபாயமாக கொண்டு அடைந்தால் அவனை அடைந்து விடலாம் அப்படின்னு சொன்னார் 25வது பாட்டுல. இதுக்கு அடுத்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இப்படி ஆழ்வாருடைய நெஞ்சமானது எம்பெருமானை அடைந்தது. அப்ப எம்பெருமான் என்ன செய்தான், ஆழ்வாருடைய நெஞ்சிலே வந்து அமர்ந்து கொண்டான். இப்படி கிட்டி ஆசிரயிக்க தம் திருவுள்ளத்தை அவன் உகந்து அருளின நிலங்களில் காட்டிலும் மிகவும் விரும்பினபடியை அருளி செய்கிறார் அடுத்த பாசுரத்திலே. அந்த பாசுரமே ரொம்ப அழகான பாசுரம். சிறந்தயன் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த சீர் நீழ்கச்சி உள்ளும் உறைந்ததுவும் வெங்கடமும் வெகாவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தந்துளாயார். நம்மள தெரிவிக்கிறார், யசோதை பிராட்டி வெண்ணையை விழுங்கும் காட்டில் நாம் பெற்றதன் எண்ணில் உகந்தருளின தேசங்களிலே நமக்காக வந்து சுலபமானான் கிடீர் என்கிறார். உகந்தருளின தேசங்களிலே நமக்காக வந்தவன்னர். அப்போ நமக்காகவே யசோத பிராட்டியினுடைய வெண்ணியை திருடி சாட்டான்கிறது ஏதோ அவதார காலத்திலே. அவ்வாறு இல்லாமல் நாம் அவனை இழந்துவிடக்கூடாது என்பதாலே
நாம் இருக்கக்கூடியதான இந்த லீலா விபூதியிலே பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியிருக்கிறான். எழுந்தருளியிருக்கக்கூடியவன் சுலபனாகவும் எழுந்தருளியிருக்கிறானே. அப்படி சுலபனாக எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நீ சேவித்து விட்டால், அவனை தொழுது விட்டால் அதனால் குற்றம் ஏதேனும் வந்துவிடுமோ என்று ஆழ்வார் இந்த அடுத்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார். தந்துழாயார். தந்துழாயார்னா குளிர்ந்ததான திருத்துழாயை உடைய எம்பெருமான், திருத்துழாய் மாலையை அணிந்த எம்பெருமான். இப்போ எங்கெல்லாம் எழுந்தருளியிருக்கான்? நிறைந்த சீர் நீள் கச்சி உள்ளும். அபாரமான ஐஸ்வர்யம் இருக்கான் காஞ்சிபுரத்தில். என்ன ஐஸ்வர்யம்னார்? தேவப்பெருமாள் ஒருவன் போதுமே. தேவப்பெருமாளை காட்டிலும் வசந்த ஐஸ்வர்யம் உண்டோ? எங்கே ஐஸ்வர்யம் உண்டோ அந்த ஐஸ்வர்யத்தை சுற்றி திவ்யதேசங்களும் உண்டுனார். நிறைந்த சீர் நீள்கச்சி உள்ளும். திவ்யதேசங்களாலே நிறைந்ததான அபாரமான ஐஸ்வர்யத்தை உடையதான கச்சி காஞ்சிபுரத்திலும், வேங்கடம் திருமலையிலும், வெக்காவும் திருவெக்காவிலும், வேளுக்கை திருவேளுக்கையிலும் உறைந்ததுவுமே. இங்கே ஆழ்வார் சொல்கிறார், அந்த திவ்யதேசங்களில் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சிறந்த என் சிந்தையும் அபாரமான போக்கியமான என்னுடைய மனதையும் செங்கண் அரவையும் சிவந்ததான திருக்கண்களை உடைய ஆதிசேஷனையும் தாம் கடவார், தாம் என்றுமே விரும்பி இருப்பார். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிகிறது? எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய நெஞ்சிலும் ஆதிசேஷனிடத்திலும் இருக்கக்கூடிய ஆதராதிசயம் திவ்யதேசங்களிலேயே இல்லை என்று தெரிவிக்கிறார் இப்பாசுரத்திலே ஆழ்வார். சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும். எம்பெருமானுடைய ஆதரத்துக்கு இவை இரண்டும் ஒரு கோவையாக இருக்கிறது. நம்மள வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். உகந்த படுக்கையான திருவனந்தாழ்வான் அவனோபாதி என்னுடைய நெஞ்சம். அவனுக்கு மிகவும் உகந்ததான படுக்கை என்னது? திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வானிடத்தில் அவனுக்கு எவ்வளவு உகப்பு உண்டோ அதை காட்டிலும் உகப்பு, அதே போல் உகப்பு என்னுடைய நெஞ்சத்திலும் எம்பெருமானுக்கு உண்டு. சரி, திருவனந்தாழ்வான்னு சொல்லணும். என்ன சொன்னார்னா செங்கண் அரவுன்னர். அதுக்கு என்ன காரணம்? நம்மள வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். அவனோட்டை ஸ்பர்சத்தாலே மதுபான மத்தரை போலே கண்கள் சிவக்கை. எம்பெருமானோடு உள்ள சம்பந்தத்தினாலே திருவனந்தாழ்வானுடைய கண்களெல்லாம் சிவந்து இருந்துதாம். ஆனந்தத்தினாலே, சந்தோஷத்தினாலே. எதை போலன்னா மதுவை பருகியவர்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் உண்டாகுமோ, அவர்கள் கண் எவ்வளவு சிவந்திருக்குமோ அதுபோல திருவனந்தாழ்வானுடைய திருக்கண்களும் சிவந்திருந்தது. அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானிடத்திலும் அவனை தனக்கு உகந்த படுக்கையாக எம்பெருமான் கொண்டான். அதேபோல என்னுடைய நெஞ்சத்தையும் தன்னுடையதாக அபிமானித்தான். அப்போ திருவனந்தாழ்வானை எப்படி அபிமானித்தானோ அதுபோல என் நெஞ்சையும் அபிமானித்தான்னார். உடனே ஒரு கேள்வி வந்தது, அப்போ எம்பெருமான் திவ்யதேசங்கள் எழுந்தருளியிருக்கானேன்னார். நிறைந்த சீர் நீள்கச்சி உள்ளும். திவ்யதேசங்களாலே நிறையப்பட்டதான அபாரமான ஐஸ்வர்யம், அளவிட முடியாததான அமிர்தம் போன்றதான இனிமையை உடையதான காஞ்சிபுரம், திருமலை, திருவெக்கா, திருவேளுக்கை, இந்த திவ்யதேசங்களிலே எம்பெருமான் எப்பொழுதும் ஒரு க்ஷணம் கூட விடாமல் எழுந்தருளி இருக்கக்கூடியவன், நித்தியவாசம் பண்ணக்கூடியவன். இதோட அர்த்தம் முடிஞ்சது. ஆனால் நம்மள வியாக்கியானத்தில் சொன்னார், அந்த சிறந்த நீர் கட்சி உள்ளும் வேங்கடத்திலும் வெக்காவிலும் வேளுக்கையிலும் எம்பெருமான் எழுந்தருளியிருக்கானே. என்ன காரணம்னார்? அந்த திவ்யதேசங்களை விட முடியாது என்பதாலே எழுந்தருளி இருக்கிறார். ஏன் விட முடியாது என்ற காரணத்தினால எம்பெருமான் அங்கே எழுந்தருளியிருக்கான். அப்போ அதை விட வசந்ததான இடம் எங்கேயோ இருக்குன்னு அர்த்தமாறுதே. அது என்னதுன்னார்? அதுதான் செங்கண் அறவும் என்னுடைய நெஞ்சமும் அப்படிங்கிறார். சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும். அப்போ திவ்யதேசங்களாலே நிறைந்த கட்சி முதலியான திவ்யதேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி இருந்தாலும் அதைவிட உயர்ந்ததாக நினைக்கக்கூடியது என்னது? எம்பெருமான் நினைத்தானா திருவனந்தாழ்வானையும் ஆழ்வாருடைய நெஞ்சையும். சரி, அதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார். அங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான், அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் எங்க தன்னுடைய நெஞ்சத்திலும் திருவனந்தாழ்வானுடைய சம்பந்தத்தையும் எம்பெருமான் ஒரு நாளும் விடமாட்டான். இப்படி செய்யக்கூடியவன் யாரு? தந்துழாயார்.
தந்துழாயார்னா ஆச்சரியமான திருத்துழாய் மாலையை அணிந்தவன்னர். எதுக்காக திருத்துழாய் மாலையை எம்பெருமான் அணிந்து கொண்டான்னா, எம்பெருமானுக்கு ஒரு விரதம் இருந்துதான். என்ன விரதம்னா, அடியார்களை ரட்சிப்பதே. நாமே அனைவருக்கும் ஈஸ்வரன் என்பதை காட்ட வேண்டும். அடியார்களை ரட்சிப்பதிலிருந்து கைவாங்காத எம்பெருமான் என்ன எல்லாருக்கும் காட்ட வேணும் என்பதாலே திருத்துழாய் மாலையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் திவதேசங்களிலே எழுந்தருளி இருந்தாலும் அங்கெல்லாம் ஏதோ இருக்கான், அவ்வளவுதான். ஆனால் அடியானுடைய மனதிலும் அடியானுடைய சிந்தையிலும் திருமணந்தாழ்வானிடத்திலும் எழுந்தருளி இருப்பது போல திவ்ய தேசங்களிலே கூட எழுந்தருளி இருக்கவில்லை என்பதை இந்த 26வது பாசுரத்தில் சொன்னார். 27வது பாட்டு ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமானை அடைந்தவர்கள் யாரேனும் ஒருவராவது பாவத்தின் பலனை அனுபவித்தார்கள் என்ன இதற்கு முன்பு நீ எங்கேயாவது கேட்டது உண்டோ என்னுடைய நெஞ்சமே? அந்த எம்பெருமான் இப்படிப்பட்டவர் என்று தெரிந்துவிட்டால் பாவங்கள் என்று ஒன்று உண்டோ என்று தெரிவிக்கிறார் இந்த 27வது பாசுரத்தில். அவ்வாறு தெரிவிக்கும் பொழுது அந்த எம்பெருமானை அடைந்தவர்கள் பாவத்தின் பலனை ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிரமாணம் வேணுமே. அவதாரிகை இந்த 27வது பாசுரத்தினுடைய அவதாரிகையில் நம்மள தெரிவிக்கிறார், விஷ்ணு தர்மத்திலே தெரிவிக்கப்பட்ட ஒரு பிரமாணம். யமன் தினமும் நரகலோகத்துக்கு வரக்கூடியவன், பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நாளாக நரகலோகத்திலேயே இருக்கான், நரகத்திலேயே இருக்கான். ஆச்சரியமாக இருந்தது யமனுக்கு, இவ்வளவு பாவம் பண்ணியவனா இவன் என்று யமதர்மராஜனுக்கே அவனிடத்தில் ஒரு பரிதாபம் உண்டானது. அதனால் கேட்டானா அவனை பார்த்து, அப்பா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, இங்கேயே இருக்கியே, இவ்வளோ பாவம் பண்ணினியா, நீ ஒரு நாள் கூட கேசவன் எம்பெருமானை சேவிச்சது இல்லையோ, கேசவன் எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணினது இல்லையோ? ஐயோ, அப்படி பண்ணாமல் போனதாலே நீ உன்னை கெடுத்து கொண்டாயே. கேசவனுக்கு நீ கேசவன் திருவடிகளை தொழுதிருந்தால் உனக்கு இந்த கதி உண்டாயிருக்காதே அப்படின்னு சொன்னானாம். கிம் துவயான அர்ச்சிதோ தேவகா கேசவ கிளேசநாசனகா, கிம் துவயா ந அர்ச்சிதோ தேவகா தேவகா கேசவகா, தேவர்களுக்கும் தேவனான கேசவன் அவன் யாரு? கிளேசநாசகா, துக்கங்களை போக்கக்கூடியவன். அந்த துக்கங்களை போக்கக்கூடிய எம்பெருமான், தேவர்களுக்கும் தேவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானான கேசவன், அந்த எம்பெருமானை நீ ஒரு நாள் கூட சேவித்தது இல்லையோ என்று யமன் நரகலோகத்தில் இடைவிடாது தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒருவனை பார்த்து கேட்டானாம். அப்போ இதெல்லாம் என்ன தெரியறது? கேசவன் எம்பெருமான் திருவடியை பற்றினால் அவனுக்கு ஒரு நாளும் பாவத்தினுடைய பலன் உண்டாகாது அப்படிங்கிறது தெரியறது. இது முதல் உதாரணம். ரெண்டாவது, பிராட்டி ராவணனை பார்த்து சொன்னா, ராவணா உனக்கு இந்த உலகத்தில் இருக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வரமும் வாங்கினாய், உனக்கு ஆசையும் உண்டு. அப்போ நீ பண்ணக்கூடிய காரியம்னு ஒன்றே ஒன்று உண்டு. என்னதென்னால், என்னுடைய பர்த்தா புருஷர்களையே ரொம்ப உசந்தவர். அவர் யார் தெரியுமா? சக்கரவர்த்தி திருமகன் ராமன். அந்த ராமனோடு, ராவணா நீ ஸ்நேகம் பண்ணி கொண்டால் போதுமே, நீ ஸ்நேகம் பண்ணி கொண்டால் உன்னுடைய ஆசை நிறைவேறிவிடும். உனக்கு இப்போ 2 ஆசை இருக்கு. என்னது? லோகத்தில் இருக்கணும், அபாரமான புகழோடு இருக்கணும். ரெண்டாவது, இந்த மரணங்கிறதே கூடாது. இந்த 2ம் உனக்கு உண்டாக வேணுமென்னால் ராமனுடைய திருவடிகளிலே விழுந்து சேவிக்க வேண்டாம், அவனிடத்திலே நண்பனாக இருக்கலாம்னு சொன்னான். சரணாகதி பண்ண மாட்டேன்னு சொன்னவனை பார்த்த பிராட்டி நண்பனாக இருங்கிறான். இது அசோகவனத்தில் நடந்தது. அவன் சரணாகதி பண்ண மாட்டேன்னான்னு பிராட்டி சொன்னால் நீ நண்பனாக இருக்கலாமேன்னா. சரணாகதி பண்ணினான் விபீஷணன், அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டான் பெருமாள். மித்திரபாவேன சம்பிராப்தம்னு சொன்னான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, எம்பெருமானை அடைந்தவர்கள் ஒருவரும் பாவத்தின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள். ஆரே துயர் அளந்தார் துன்புற்றார் ஆண்டையார் காரே மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை காரணனை
நீரணை மேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்து. பாசுரத்தை எப்படி அன்வயம் பண்ணணும்? கார்மலிந்த கருங்கடலை நேரே கடைந்தானை, காரணனை, நீரணை மேல் பள்ளி அடைந்தானை நாளும் அடைந்து துயர் உழந்தார் துன்புற்றாரார் ஆண்டையார். அப்ப என்ன அர்த்தம்? கார்மலிந்த கருங்கடல், மேகங்கள் நிறைந்ததான பெரிய கடல், அந்த கடலை நேரே கடைந்தானே, தானே முன்னே நின்று கொண்டு கடைந்தவன். காரணன், ஜகத் காரணபூதனாக விளங்கக்கூடியவன். நீரணை மேல் பள்ளி அடைந்தான், திருப்பார்கடலிலே நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாளும் அடைந்து நாள்தோறும் அவன் திருவடிகளிலே பணிந்து இருப்பவர்கள் துயர் உழந்தார். அப்படி இருப்பவர்கள் துன்பங்களுக்கு காரணமான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் துன்புற்றாரார். அப்படி பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் எம்பெருமான் திருவடிகளிலே நாள்தோறும் பணிந்திருந்தார்களானால் அந்த துன்பங்களை அனுபவித்தவர்கள் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் திருவடிகளை பணிந்தவர்கள் யார் பாவத்தின் பலனை அனுபவிப்பார்கள்? ஒருவரும் அனுபவிக்க மாட்டார்கள். சரி, இப்போ அதுக்கு மேலே கேட்குறார், ஒரு கால் எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்தவர்கள் பணிந்த பின்பும் பாவங்களுக்குண்டான பலனை அனுபவிக்கிறார்களோ? அப்படி யாரேனும் உண்டோ? அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? ஆரே துயரளந்தார் துன்புற்றார். இதற்கு முன்பு அதாவது எம்பெருமான் திருவடிகளை பற்றுவதற்கு முன்பு பாவம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எம்பெருமான் திருவடிகளை பற்றிய பிறகு பாவங்களை பண்ணியவர்கள் துன்பங்களை அடைந்தார்கள் என்று எங்கு உண்டு? ஒரு நாளும் கிடையாதே. எம்பெருமானை பற்றி விட்டால் அந்த பாவங்கள் தன்னிடையே போய்விடுமே. இதை சொல்றவன் யாரு? எம்பெருமானை பற்றியவர்களில் முன்பு செய்த பாவங்களின் பலன்களை அனுபவித்தவர்கள் ஒருவரும் இல்லையே. பிள்ளை ஈடு வியாக்கியானத்தில் சொல்றார், பகவத் சமாஸ்ரயணம் பண்ணினாங்கரில் முன்பு பண்ணின பாபபலம் புஜித்தாரார். பகவத் சமாஸ்ரயணம் பண்ணினாரில் எம்பெருமான் திருவடிகளை அடைந்தவர்களிலே. இப்போ இந்த இடத்துல நம்மளை இதுக்கு பிரமாணமாக ஒரு வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இது ஏதோ பகவத்கீதையிலிருந்து ஒரு பிரமாணம் எடுத்தாருன்னு அர்த்தம் கிடையாது. என்ன காரணம்னா, எம்பெருமானே என்ன சொல்றான், நான் அடியார்களை கைவிடாதவன் அப்படின்னு அர்ஜுனா நான் சொன்னா அது ஜனங்கள் யாரும் கேட்பதாக இல்லை. அர்ஜுனா நீ என்ன பண்ணு, கண்ணன் அடியார்களை கைவிட மாட்டான். கண்ணன் அடியார்கள் துக்கங்களை போக்கக்கூடியவன். கண்ணன் திருவடிகளை பற்றிவிட்டால் உங்களுக்கு பாவம் ஒரு நாளும் உண்டாகாது. கண்ணன் திருவடிகளை பற்றிவிட்டால் பாவத்தினுடைய பலன் உங்களுக்கு ஒரு நாளும் சம்பவியாது என்று அர்ஜுனா நீ சொல்ல வேணும். கௌந்தேய பிரதிஜானீகி நமே பக்தகா பிரணஸ்யதி, நமே பக்தகா பிரணஸ்யதி. கௌந்தேயாகே அர்ஜுனா, பிரதிஜானாகி நீ தான் எடுத்து சொல்லணும். நல்லா சூளுரைக்க வேணும். என்ன சொல்லணும்னா, என்னுடைய பக்திக்கு அழிவு கிடையாது, என்னுடைய பக்தர்களுக்கும் அழிவு கிடையாது. இதை நீதான் பிரதிக்கை பண்ணணும் அர்ஜுனான்னா. என்ன காரணம்? பகவான் சொன்னால் கூட எம்பெருமான் கூறுவதை காட்டிலும் அர்ஜுனன் கூறினான் என்றால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எம்பெருமானே நினைத்தான். சரி, இப்போ இந்த பாசுரத்தில் சொல்றார், காரே மலிந்த கருங்கடலை. எம்பெருமான் தன் திருவடிகளை அடைந்தவர்கள் பாவத்தின் பலனை அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டா எம்பெருமானுக்கு சக்தி இல்லை நாடுமே. அவன் அசக்தனோ? இல்லையே, அவன் சர்வசக்தன். சர்வசக்தனாயிருக்கக்கூடிய எம்பெருமானை ஆசிரியித்தார்களுக்கு ஒரு நாளும் பாவம் உண்டாகுமோ? மேகங்களாலே நெருங்கின சமுத்திரத்தை உலக்கை விடுநகமிட்டு கடைந்தவனை ரொம்ப அழகா சொன்னார். மேகங்களாலே நெருக்கப்பட்ட மலை கடல், அதை அந்த கடல் என்னது? அந்த கடலை மந்திரமலையை மத்தாக கொண்டு கடைந்தவன் அல்லவோ அவன். அவனால் முடியாதுன்னு ஏதேனும் உண்டா? இல்லையே. அப்படி நேரே கடைந்தவன். அப்போ கடலின் மேலே படிந்த மேகங்களானது கொஞ்சங்கூட கலையாதபடி அமிர்தத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்த எம்பெருமான் நேரே கடைந்தானை. சரி, அவன் யாருன்னா காரணனை,
ஜகத்காரண பூதன். சரி, ஒருவேளை இவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விட்டுவிட முடியுமோன்னா இல்லையே. அவனை நம்மாலும் விட முடியாது. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நாயனார் தெரிவிக்கிறார், இந்த உறவை உன்னாலும் போக்க முடியாது, நம்மாலும் போக்க முடியாது, இடையர்களாலும் போக்க முடியாது, ஒருவராலும் போக்க முடியாத உறவல்லவோ இது. அதைத்தான் இங்கு ஆழ்வார் தெரிவிக்கிறார். காரணனை, அப்படிப்பட்ட எம்பெருமான் யாருன்னார், நீரடை மேல் பள்ளி அடைந்தானை. சரி, இப்போ அவன் ஜகத்காரண பூதனாக இருக்கலாம், அவனுக்கு நமக்கும் சம்பந்தம் உண்டுன்னு இருக்கலாம். ஆனால் நம்ம ரட்சிக்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணணுமே. முயற்சி பண்ணலைன்னா நம்ம எப்படி அவனால் ரட்சிக்க முடியும்? நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே நீரடை மேலே பள்ளி அடைந்தான். ரொம்ப அழகாக சொன்னார் இந்த இடத்துல. நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே, நம்முடைய காரியம் பண்ண வேணும் என்பதற்காகவே திருப்பார்கடலிலே நமக்கு மிகவும் அருகிலே வந்து பள்ளி கொண்ட எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாளும் அடைந்து அவனை ஆசிரயித்து துயர் உழந்து துன்புற்றார் ஆரோ? ஆசிரணையந்தான் போகரூபமாய் இருக்கையாலே நாளும் அடைந்து என்று அங்கே கூட்டவுமாம். சரி, அந்த எம்பெருமானை நாளும் அடைந்து, அந்த எம்பெருமானை விடாதே அடைந்துனர் ஒரு அர்த்தம். ரெண்டாவது சொன்னார், அவன் திருவடிகளே போக்கியமானது, அவனை அடைவது அதைவிட போக்கியமானது. ஆகவே அவனை அடைவதே உன்னுடைய காலக்ஷேபமாக கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னார். அப்போ எம்பெருமான் திருவடிகளை பற்றினார்களுக்கு ஒரு நாளும் பாவத்தின் பலன் உண்டாகாது, பாபமே உண்டாகாது, பாவத்தின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஏதேனும் பிரமாணம் வேணுமே. அதை தெரிவிக்கிறார் நம்பிள்ளை வியாக்கியானத்தில். பராசர பட்டர் ஒரு திருநாளிலே திருவூற்றங்கரையிலே எழுந்தருளியிருந்து சிலவற்றை அருளி செய்தார். அவ்வளவிலே சிறியாத்தான் ஸ்ரீ பாதத்தை ஆசிரயித்தார் ஒருவர் பட்டர் பக்கலிலே சென்று, ஜியா, சோநாட்டில் பட்டர்கள் அடைய திரண்டு கிடந்தது, இனித்தான் சந்தியாயிருந்தது, எழுந்திருக்கலாகாதோ என்ன என் சொன்னாயே? பெருமாளும் சம்பிரமமாய் இங்கனே பெரியது ஒன்னாய் செல்லா நிற்க நான் கர்த்தவியத்திலே சிறிது குறைய நின்னேன் என்று என்னை யமன் பட்டோலை எழுதுகிறானோ என்ன? அப்போது சொல்லாய் திருமார்பா என்கிற பாட்டை அருளி செய்தார். அழகான ஒரு திருஷ்டாந்தம். இதுக்கு அர்த்தம் அதை விட ஆச்சரியம். என்ன நடந்ததுன்னா, ஒரு சமயம் பெரிய கோயிலில் திருநாள். பராசரப்பட்டர் எம்பெருமானுடைய வைபவங்களை பறக்க பேசி கொண்டிருந்தார். காலம் போனது தெரியவில்லை. அப்போ சிறியாத்தானுடைய சிஷ்யவர்க்கங்கள் ஒருத்தர் வந்து பட்டரிடத்தில் தெரிவித்தாராம், சந்தியாவந்தனம் பண்ணணுமே, நேரமாக எடுத்தேனாராம். இப்போ பட்டர் சொன்னாராம், எம்பெருமானுடைய குணங்களை நாம் அனுபவித்து கொண்டிருந்தோம், அதனாலே சந்தியாவந்தனம் தப்பிவிட்டது என்றால் யமன் நமக்கு பாவத்தை கொடுக்க மாட்டான்னாராம். அது பெருமாளும் கோலாகலமும் இதை காட்டில் ஒரு சந்தியாவந்தனம் என்பது ஒன்று உண்டோ என்று கேட்டாராம். அதற்காக நான் தவறு பண்ணினேன், பாவம் பண்ணினேன், எம்பெருமான் யமன் பட்டோலை பண்ணிவிடுவானோ? ஒரு நாளும் பண்ண மாட்டான்னார். உடனே அந்த சிஷ்யர் கேட்டாராம், இதுக்கு ஏதேனும் பிரமாணம் உண்டோ? உடனே பட்டர் தெரிவித்தாராம், உண்டே, நம் திருமங்கை மன்னன் அருளி செய்த பாசுரம் உண்டேனாராம். அது என்ன பாசுரம் என்னால், சொல்லாய் திருமார்வா உனக்காகி துண்டுபட்ட நல்லேனை வினைகள் நறியாமை நம்பி மல்லா குடமாடி மதுசூதனே உலகில் செல்லானில் இசையாய் திருவிண்ணகரானே. திருவிண்ணகர் திருப்பதிகத்தில் இது ஒரு பாசுரம். இது அர்த்தம் என்னென்னா, ஒரு பெரிய ராஜா தவறு பண்ணினவா ஆளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்குறான். தவறு பண்ணினவா பேரெல்லாம் ஒருத்தன் வாசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு தண்டனை இதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டே இருக்கான். அப்படி ராஜா கேட்டுருக்கிறப்போ யாரோ ஒரு சேடி வேலைக்கார பொண்ணு வந்தா. அவன் வந்து அந்த மந்திரி காதில் ஏதோ சொல்லிட்டு போயிட்டான். மந்திரி உடனே ராஜா கால போய் ஏதோ சொல்லிட்டான். இவ்வளவுதான் நடந்தது. இப்போது தவறு பண்ணியவர்கள்னு வரிசையாக நிற்கிறான். அதில் ஒருத்தன் வந்தான். வந்த உடனே இவன் இந்த தவறு செய்தான்னு இவன் வாசிக்கணும் இல்லையா, வாசிக்க ஆரம்பிக்க போகிறான். உடனே ராஜா சொன்னானா, அப்பேரமையும் மேல் சொல்லாய், அப்பேரமையும் மேலே சொல்லாய்னா அந்த பேர் இருக்கட்டும், அதுக்கு அடுத்தவன் யாரும் அவனை சொல்லு அப்படின்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுடைய குற்றங்களை சொல்லாதேன்னு அர்த்தம். அப்போ இவனை ராஜா மன்னித்து விட்டான். அதுக்கு என்ன காரணங்கிறதுலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்படி எம்பெருமான் சர்வேஸ்வரன் இவனை ஒரு நாள் அங்கீகரித்து விட்டால் யமாதிகளும் ஒரு நாளும் ஆராய பெறார்கள். அப்போ இங்கே என்ன நடந்தது? ராஜா தவறு பண்ணியவனுடைய தவறை ஒருத்தன் வாசிக்கணும்னு ஆரம்பித்த உடனே இது வேண்டாம் அடுத்தவனை சொல்லுன்னா, அப்போ தவறு பண்ணியவனுக்கு தண்டனை விட்டு போனது.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சேடி பணிப்பெண் வந்தாள் அல்லவா, அவளை மந்திரிகிட்ட சொன்னா, அடுத்து வரானே தவறு பண்ணினவன் ஒருத்தன் நிற்கிறானே, இவன் யார் தெரியுமா? இவனுடைய பத்தினி அந்தப்புறத்திலே மகாராணியிடத்திலே வேலை செய்கிறாள். அவள் ராணிக்கு மிகவும் வேண்டியவள். அவளுடைய பர்த்தா இவன் ஏதோ தவறு செய்தான். ஆகவே இவனை தண்டிக்க கூடாது என்று ராணி கூறுகிறாள். உடனே மந்திரி என்ன பண்ணினா, ராஜாவிடத்தில் போய் சொன்னான், இது அடுத்து வரவன் ராணிக்கு வேண்டியவன் நான். ராஜா பார்த்தான், ராணிக்கு வேண்டியவன் என்றால் தவறு செய்யவில்லை என்று கூறி விடுனான். இதுபோலே அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். நல்லேனை வினைகள் நலியாமை நம்பி. இந்த உதாகரணம், இந்த பாசுரத்தில் பெரியவாச்சான் பிள்ளை இதை சொன்னார். அதாவது எம்பெருமானுடைய திருவடியை பணிந்தவர்களுக்கு பாவத்தின் பலன் ஒரு நாளும் உண்டாகாது. சரி, ஒருவேளை எம்பெருமானை அடைந்தவர்கள் தாங்கள் செய்த பாவத்தின் பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுக்கொண்டா அது எப்படி இருக்குது தெரியுமா? பாண்டவர்கள் தங்கள் விரோதிகளை தாங்களே வதம் செய்தார்கள் அப்படின்னு ஆயிடும். பாண்டவர்கள் தங்கள் விரோதிகள் அவர்களாக வதம் செய்தார்கள். கிருஷ்ணாசிரயா கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாகா, எல்லாம் கண்ணன் இருக்கிறவா. கண்ணன் பெருமான் இல்லைன்னா யுத்தம் இல்லையே, கண்ணன் பெருமான் இல்லைன்னா இவர்களுக்கு ஜெயம் இல்லையே, கண்ணன் பெருமான் இல்லைன்னா பாண்டவர்களே இல்லையே. அதைத்தான் அடுத்த பாசுரத்தில் சொல்றார். அதாவது இவர்கள் பண்ணின பாபபலம் இவர்களுக்கு புஜிக்க வேண்டுவது, பாண்டவர்கள் தங்கள் சத்துருக்களை தாங்கள் நிரசிக்குமென்று அன்றோ. அடைந்தது அரவணை மேல் ஐவர்க்காய் என்னும் இடைந்தது பாரத வெம்போர், உடைந்ததுவும் ஆட்சிப்பால் மத்துக்கே அம்மனே, வாழையிற்று பேச்சிபால் உண்டபிரான். வாழையிற்று பேச்சி பால் உண்டபிரான், வாழ் போன்றதான பற்களை உடையவள் பூதனை, அவளுடைய முலைப்பாலை உண்டவன். அந்த எம்பெருமான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார். என்ன ஆச்சரியம்னார்? முதல் ஆச்சரியம் என்னன்னா, அப்படி பூதனையினுடைய முலைப்பாலை உண்டவன் அடைந்தது அரவணை மேல், பள்ளி கொண்டது திருவனந்தாழ்வான் மீது. இது முதல் ஆச்சரியம். இரண்டாவது, அன்னு ஐவர்க்காய் மிடந்தது பாரத வெம்போர். அன்னு ஐவர்க்காய் அந்த காலத்திலே பாண்டவர்களுக்காக தானே முன்னே நின்று கொண்டு நடத்தியது வெம்போர், கொடுமையான மகாபாரத யுத்தம். இது ரெண்டு ஆச்சரியம் கிடையாது. மூணாவது ஒன்று சொன்னார், உடைந்ததுவும் ஆட்சிப்பால் மத்துக்கே. இந்த எம்பெருமான் அஞ்சி நடுங்கியது யாருக்காக தெரியுமா? யசோதையின் கையில இருந்ததான மத்துக்காக. அடைந்தது அரவணை மேல், தன்னால் அல்லது செல்லாதாரோடு அணைந்தல்லது தனக்கு செல்லாதபடியாயிருப்பான் ஒருவனாயிற்று. திருவனந்தாழ்வான் எப்படி, எம்பெருமான் எப்படின்னா, திருவனந்தாழ்வானுக்கு எம்பெருமானை விட்டு இருக்க முடியாது. நச்சசீதா துவயாகினா நச்சாகம் அபிராகவா என்னுமா போலே. இளையாழ்வாருக்கு பெருமாள் விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. எதை போல பிராட்டி பெருமாளை விட்டு பிரிந்திருக்க முடியாது போல, அது எதை போல மீன் ஜலத்தை விட்டு பிரியாதா போல, அதே போல எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணங்கூட பிரிய முடியாதவன் திருவனந்தாழ்வான். கிடையாது. திருவனந்தாழ்வானுக்கு எம்பெருமானை விட்டு எப்படி பிரிய முடியாதோ அதுபோல எம்பெருமானுக்கும் திருவனந்தாழ்வானை விட்டு பிரிய முடியாது. அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானை தனக்கு படுக்கையாக கொண்ட எம்பெருமான் அவன் என்ன பண்ணினான்? ஐவர்க்காய் அன்று மிடைந்தது பாரத வெம்போர். ஐவர்க்காய் ஆசிரியர்களுக்காக தன்னையும் அழித்து கொண்டு காரியம் பண்ணினான். கடுமையான யுத்தம். அந்த யுத்தத்தில் அவன் பண்ணாத காரியங்களே இல்லையே. அர்ஜுனனுக்காக சாரதியாக போனான், பாண்டவர்களுக்காக தூது நடந்தான், மகாபாரத யுத்தம் எப்படி நடக்கணும்னு தீர்மானம் பண்ணினான். இத்தனையும் யாருக்காக? பாண்டவர்களுக்காக. அப்படிப்பட்ட எம்பெருமான் அல்லவா ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டான். அப்போ திருவனந்தாள் மீது சயனித்தவன் தான் மகாபாரத போரையும் பண்ணினான். இது ஆச்சரியம் கிடையாது. இப்படி திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டவன் யாரோ, பாண்டவர்களுக்காக கோரமான யுத்தத்தையே பண்ணினவன் யாரோ, அவன் இந்த உலகத்தில் யாருக்குமே பயப்படவில்லை. எப்படி பயப்படலைன்னா, இவன் பீஷ்மாதிகளுக்கே அஞ்சவில்லையே. பீஷ்மாதிகள் யார்? பிரம்மாஸ்திரம், வேல் தொடக்கமானவற்றை பிரயோகித்தார்கள். அதை கண்டு கூட பயப்படலையாம் எம்பெருமான். அப்படி பீஷ்மாதிகளுக்கும் பயப்படாமல் மகாபாரத யுத்தத்தை நடத்தின எம்பெருமான் யாருக்காக பயந்தான் தெரியுமா?
உடைந்ததுவும் ஆச்சிப்பால் மத்துக்கே. பீஷ்மாதிகளைக் கண்டு கூட பயப்படாத எம்பெருமான் யசோத கையில மத்த பார்த்தானாம். ஐயோ, தாயார் தன்னை அடிக்க வந்தாளே என்று பயந்தானே, இதுவல்லவோ ஆச்சரியம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? யசோத இடத்துல எப்படி பயந்தான் தெரியுமா? எம்பெருமானிடத்திலே விரோதிகள் அகப்பட்டு கொண்டு எப்படி பயப்படுவார்களோ அப்படி எம்பெருமான் யசோதையின் மத்திற்கு பயந்தான். சரி, எம்பெருமானிடத்துல விரோதிகள் எப்படி பயந்து நடுங்கினார்கள் அதை ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் நம்பிள்ளை வியாக்கியானத்துல. சச்சால சாபம் ச முமோச்ச வீரகா. ராவணன் என்ன பண்ணினான்? அப்படியே நின்றுட்டு இருந்தான் ராவணன். தேரப்பிடி ஆக்கினான், குதிரைகளெல்லாம் வதம் பண்ணினான், அவன் கிரீடத்தை கீழே தள்ளினான். நடுங்கி போயிட்டான் ராவணன். அவனால் நிற்க முடியல, தள்ளாடினான். தள்ளாடி அவன் வில்லையும் கீழே போட்டுட்டான். அப்படி நின்ன ராவணனை பார்த்து என்ன சொன்னான்? கச்சானு ஜானாமி ராவணா, போயிட்டு வான்னு சொன்னானே. அப்போ இவனுடைய விரோதிகள் இவனிடத்திலே எவ்வளவு பயந்தார்களோ அவ்வளவு பயத்தையும் இந்த எம்பெருமான் இப்பொழுது பட்டானாம். யாரிடத்துல? உடைந்ததும் ஆச்சிப்பால் மத்துக்கே. யசோதை பிராட்டி கையில மத்து எடுத்தாளாம். எடுத்த உடனே ஐயோ, பயந்து விட்டானே, என்ன ஆச்சரியம்! மத்துரு கடவெண்ணை உறவிடையாப்புண்டு, களவிடை உறவிடையாப்புண்டு, எத்திரம் உலகினோடு இணைந்து, எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து எங்கிய எழிவே. ஆழ்வார் கொண்டாடினாரே. மத்தூரு கடவெண்ணை களவினில் உறவிடையாப்புண்டு. பார்த்துட்டே இருக்காளா, இவன் வெண்ணையை திருடுறானாம். அவள் இவனை பிடித்தாள், உரலோடு கட்டினாளாம், ஹோன்னு அழுதானாம். என்ன ஆச்சரியம்! இவனுடைய எதிரிகள் இவனுக்கு பயந்தார்கள் என்றால் இவன் யசோதை பிராட்டிக்கு பயந்தானே. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், ஸ்தன்யேன கிருஷ்ணகா சகபூதனாயா பிராணான் பபூவலுப்த புனர்பவாயா. யாதவாப்யுதயம் என்றதான் ஆச்சரியமான காவியம் அதில் தெரிவிக்கிறார். அவள் வந்தாளாம், விஷப்பாலை கொடுக்கணும் வந்தாளா. விஷப்பால் கொடுக்க வந்தவளுடைய பிராணனை நலிந்தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய சௌலபியம்தான் என்ன! அதுவும் வாழையற்று பேச்சிபால் உண்டபிரான். இப்படி தாயாருடைய மத்துக்கு பயந்தவன் யாரு தெரியுமா? சிறு பிள்ளை, பருவம் நிரம்பாதவன். அப்படி பருவம் நிரம்பாத காலத்திலேயே வந்து சேர்ந்தாளே பூதனை, அவளை முடித்தவன் உபகாரகன்னர். யாரிடத்துல பயப்படணுமோ அவள்கிட்ட பயப்படலை, யாரிடத்துல பயப்பட வேண்டாமோ அவளிடத்துல பயந்தானே. அனுகூலமான யசோதைக்கு பயந்தான். அது மட்டும் கிடையாது, அவள் கட்டின கட்டு இருக்கேன், அப்பருவத்திலே அவள் கட்டிய கட்டிற்கு அகப்பட்டு கொண்டு நின்றானார். எதை போலன்னா, ஸ்ரீரங்கத்திலே வைகுண்ட ஏகாதசி என்று சிறைச்சாலையிலே அகப்பட்ட திருடனை போலே. அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவனந்தாழ்மான் மீது சயனித்தான், மகாபாரத யுத்தத்தை நடத்தினான். அந்த எம்பெருமானும் யாருக்கு பயந்தான்? தாயாருடைய மத்துக்காக பயந்தான் என்றார். இது 28வது பாட்டு. 29வது பாட்டில் சொல்றார், ஆஹா, அந்த யசோதையை போல ஒருவள் உண்டா? ஏறார்ந்த கண்ணி யசோதைங்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஏறார்ந்த கண்ணினா அழகு பொருந்தியதான கண்கள். நிறையன்னா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கண்களுக்கு கிடைச்சதே. சதா பசியந்தி சூரையகா. நித்திய சூரியர்கள் எம்பெருமானை இமை கொட்டாமல் சேவிக்கிறார்கள். இமை கொட்டாமல் எந்த நித்திய சூரியர்கள் எம்பெருமானை சேவிக்கிறார்களோ, எந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று தேவர்கள் எல்லாரும் தபம் பண்ணினார்களோ, எந்த எம்பெருமானை ஒரு க்ஷணம் பார்க்க முடியுமோ என்று ஆழ்வாராதிகள் எல்லாம் ஏங்கினார்களோ, அந்த எம்பெருமானை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டு இருந்தாலே பாக்கியம் அல்லவோ. அதனால தான் ஏறார்ந்த கண்ணே, அந்த கண்கள் என்ன பாக்கியம் செய்தது என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்தாலே. அந்த யசோதை பிராட்டியை கொண்டாடினார். அடுத்த பாசுரத்தில், பேச்சு பாலுண்ட பெருமானை பேர்ந்து எடுத்து ஆய்ச்சி முலை கொடுத்தாள் அஞ்சாதே, வாய்த்த இருளார் திருமேனி இன்பவளச் செவ்வாய் தெருளாமொழியானைச் சேர்ந்து. இப்படிப்பட்ட யசோத பிராட்டியும் ஒரு பொண்ணு தானே, அவளை போல உண்டானார். ஏன்னா அவள் மத்த எடுத்த உடனே பயந்தான்னு சொன்னா இவன் ஏக்கமா அல்லது அவள் ஏக்கமா? ஏக்கம் ஏவம் அத்விதீயம்னு எம்பெருமான கொண்டாடுகிறார்கள் பெரியவர்கள். இவனை போல ஒருவனும் கிடையாது என்றால் இவனைப் போலே ஒருவனும் கிடையாது என்ற வைபவத்தை உடைய எம்பெருமான் யசோதையை ஒருத்தியாக ஆக்கினானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அடியவர்களுக்காக தன்னையும் அழிய செய்து கொண்டு மாறக்கூடியவன். அதை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார்.
பேச்சு பால் உண்ட பெருமானை, பூதனையின் விஷம் கலந்ததான முலைப்பாலை உண்ட எம்பெருமான், வாய்த்த இருளார் திருமேனி, இருள் போன்றதான திருமேனியை உடைய எம்பெருமான், இன்பவளச் செவ்வாய், பவளம் போன்றதான சிவந்த அதரங்களை உடைய எம்பெருமான், தெருளா மொழியானை, புரியாத மழலை சொற்களை பேசக்கூடிய எம்பெருமான். இவன் யாருன்னா, இவன் யாருங்கிறத மேலே இருக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு தான் அறிந்து கொள்ள வேணும். ஆய்ச்சி சேர்ந்து பேர்ந்து எடுத்து அஞ்சாதே முலை கொடுத்தாள். அப்போது ஆய்ச்சினா யசோதை பிராட்டி எந்த எம்பெருமானை மடியிலே விட்டு கொண்டு முலைப்பால் கொடுத்தாளோ அந்த எம்பெருமான்னா யார்? கண்ணன் எம்பெருமான். அப்போது அந்த கண்ணபிரானை யசோதை பிராட்டி என்ன பண்ணினாள்? மாறி எடுத்து கொண்டு அணைத்து கொண்டாள். சிறிதும் பயப்படாமல் தன்னுடைய முலைப்பாலை கொடுத்தாள். பேச்சு பால் உண்ட பெருமான் பூதனையுடைய முலையை உண்டு அவளை முடித்து அத்தால் தனக்கொரு நலிவு வாராதபடி நோக்கி ஜகத்துக்கு ஒரு சேஷியை உண்டாக்கி தந்த உபகாரகன். எம்பெருமான் பெரிய உபகாரகன்னர். ஏன் ஒரு கால் பூதனை வந்தாள், முளைப்பால் கொடுத்தாள், எம்பெருமானுக்கு ஒரு ஆபத்து உண்டாயிருந்தால் என்ன ஆயிருக்கும்னா நமக்கு சேஷி இல்லாமல் போயிருக்குமே, ஜகத்துக்கு ஒரு சேஷி இல்லாமல் போயிருக்குமே. அப்படி செய்யாமல் தனக்கு ஒரு நலிவு உண்டாகாதபடி, தனக்கு ஒரு துன்பம் வராதபடி நான் தான் இந்த உலகத்திற்கு சர்வசுவாமி என்று தன்னை காட்டிக்கொண்ட எம்பெருமான் பேச்சு பால் உண்ட பெருமானை. பெருமானை அப்படின்னு அர்த்தம்னா சுவாபாவிகமான சேஷித்வம், அதை மீண்டும் நன்றாக ஸ்தாபித்தான். நான் தான் சர்வர்க்கும் சுவாமி, நானே பரமசேஷி என்பதை மீண்டும் ஸ்தாபித்தானம். எப்படின்னா தனக்கு வந்த ஆபத்தை தானே போக்கி கொண்டான். இப்போது பிரளயத்தினால நமக்கு ஆபத்து உண்டு அப்படின்னா எம்பெருமானை பற்றினால் நம்முடைய ஆபத்தை நாம் பற்றி கொள்ளலாம். ஆனால் இங்கே ஆபத்து அவனுக்கே வந்தது. எப்படி? பூதனை மூலமாக வந்தது. அப்போ பூதனை மூலமாக தனக்கு வந்த ஆபத்தையும் தானே போக்கி கொண்டான். பேர்ந்தெடுத்து ஆட்சி முலை கொடுத்தாள் அஞ்சாதே. பூதனை கையிலே பிள்ளை அகப்பட்டான் என்றால் தன்னை கொண்டு அஞ்சவீரே அடுப்பது. ஸ்திரீத்வத்வ பிரயுக்தமான வயத்தை புகட்டு கடுக வந்தெடுத்து ஔஷதம் மண்ணுகையிலே ஒரு பட்டாளாயிற்று. கேட்டவிடத்தே மோகித்து விழுக எண்ணிக்கே கால் நடை தந்து வந்தெடுத்து பிரதிக்கிரியை பண்ணத் தொடங்கினாள் ஆயிற்று. மோகித்து விழும் அதுவும் பிரேம காரியமே ஆகிலும் அவனை பெரும்படியும் காரியம் பார்க்க வேணுமிரே. மயர்வர மதிநலம் பெற்றும் யாம் மடலூர்ந்தும் என்ன பண்ணும் விஷயமிரே. புதனகையில் கண்ணன் அகப்பட்டான்னு சொன்னால் உடனே யசோதை பயந்திருக்க வேண்டாமோ, பயப்பட வேண்டாமோ? ஆனால் என்ன பண்ணினாலாம், ஸ்திரீகளுக்கே உண்டானதான குணம் என்னன்னா அந்த பயத்தை விட்டுவிட்டாளாம். என்ன காரணம்னா, சரி பயத்தை விட்டாள், விட்டது மட்டும் கிடையாது, ஐயோ விஷங்கலந்த பாலை இவன் குடித்து விட்டானோ, அந்த விஷத்திற்கு மருந்தை நாம் கொடுக்க வேண்டும்னு தீர்மானம் பண்ணினாளாம் யசோதை. அப்போ யசோதை இடத்துல இருந்த மருந்து என்ன? அவளுடைய முலைப்பால். அப்போது விஷம் தடவியதான முலைப்பாலை கொடுக்க வந்த பூதனை அந்த விஷத்திற்கு மருந்தாக தன்னுடைய முலைப்பாலை கொடுப்பதற்காக குழந்தையை மடியிலே எடுத்து விட்டு கொண்டாளாம் யசோதை. யசோதை பூதனை வந்தாள்லாம் பயந்திருக்க வேண்டாமோ? யசோதைக்கு பயம் உண்டாகவில்லை. அது மட்டும் கிடையாது, பூதனை வந்தால் கண்ணனுக்கு ஆபத்துன்னா யசோதை மூர்ச்சையாகி அல்லவோ விழுந்திருக்க வேணும். மூர்ச்சையாகி விழவும் இல்லை. கண்ணனை மடியிலே விட்டு கொண்டாள். அவனுடைய விஷத்தை அவனுக்கு ஒருவேளை ஏதேனும் விஷம் தங்கியிருக்குமோ என்று அந்த விஷத்தை போக்குவதற்கு உண்டான முறிமருந்தையும் கொடுத்தாள் அல்லவா? இதல்லவோ யசோதையினுடைய நிலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னார், வாய்த்த இருளார் திருமேனி. ரொம்ப அழகா சொன்னார். பூதனை மடியிலிருந்து முலையுங்கிற போதை வடிவிலே நிறம் இருக்கிறபடி. பூதனை மடியில் கண்ணன் படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கிற கண்ணன் பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமா. பூதனையை வதம் பண்ண போகிறோங்கிறது ஒன்றும், மகன் ஒருவருக்கல்லாத மாமேனி மாயவன் தாயார் வேணும்னு வந்திருக்கான். யசோதையை தாயாராக கொண்ட காலத்தில் பூதனையும் தாயாராக வந்தாளேன்னு எம்பெருமான் சந்தோஷம் அடைந்தானாம். அப்போ என்ன பண்ணினா, அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுட்டார். யசோதை கண்ணன் பெருமானுக்கு ஆபத்து வந்தது என்று பயப்படாமல் கண்ணன் மேல் விழுந்து அவனை மடியிலே விட்டு கொண்டாளே, இதற்கு என்ன காரணம்னார், அந்த எம்பெருமானுடைய அழகான திருமேனி சௌந்தரியம். இவளை தன்னை பேணாதே மேல் விழ பண்ணின அழகுனர்.
அப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்டுட்டார் நம்பிள்ளை. எம்பெருமான் பூதனையை வதம் பண்ணினான்ங்கிறது இவளுக்கு தெரியறது. பூதனையை வதம் பண்ணினான்னா இவன் யாரோ அப்படின்னு ஆச்சரியப்படணுமே. ஆச்சரியப்படாமல் ஐயோ தன்னுடைய பிள்ளை என்று மடியிலே விட்டு கொண்டாள். இதற்கு என்ன காரணம்? ஆழ்வார் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றாலும் யாம் மடல் ஊர்ந்தும் என்ன எம்பெருமானே மடல் ஊர்வேன்னு தெரிவித்தாரே. மடல் ஊறுவது என்பது பிரேம காரியம் அல்லவோ. அவன் சர்வேஸ்வரன்கிற ஞானம் ஒரு பக்கம் இருக்க, அந்த ஞானம் தொலைந்த அஜ்ஞானத்தினாலே, ஞானம் தொலைந்த அஜ்ஞானம் உண்டாகுமானா பிரேமத்தினாலே உண்டான அஜ்ஞானத்தினாலே அவன் சுவாமி நாம் சேஷபூதர்கள் என்பதை மறந்து நான் மடல் ஊறுவேன் என்று துணிந்தாரே ஆழ்வார். அதுபோலே பூதனைய வதம் பண்ணினவன் என்று தெரிந்திருக்க செய்தேயும் தன்னுடைய குழந்தை என்று அபிமானித்து தன் மடியிலே விட்டு கொண்டாள். என்ன காரணம்னா வாய்த்த இருளார் திருமேனி, அழகான திருமேனியை உடைய எம்பெருமான். அவன் என்ன பண்ணினானா அது மட்டும் கிடையாது. வாய்த்த இருளார் திருமேனி இன்பவளச் செவ்வாய், அழகான திருமேனியை உடையவன். வாய்த்த இருளார்னார் நம்மள தெரிவிக்கிறார். அர்த்தம் சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்துட்டோம்னா நம்முடைய சமங்கள் எல்லாம் போய்விடுமா. சரி, அதுக்கு மேலே இன்பவள செவ்வாய், பவளம் போல இருக்கக்கூடிய அதரங்களை உடையவனாம். இதை எப்படி ஆழ்வார் அறிந்தார் அப்படின்னா, யசோதை பிராட்டி மடியிலே விட்டு கொண்ட பொழுதோ எம்பெருமான் என்ன பண்ணினானா ரொம்ப சந்தோஷப்பட்டானா, முகத்தில் மந்தகாசம் உண்டானதாம், புன்முறுவல் பூத்தானாம். யசோதை பிராட்டி முலையுண்ணும் போது அந்த உபகார ஸ்மிருதியினாலே பண்ணக்கடவ ஸ்மிதத்தை இங்கே இருந்து பண்ணினானாயித்து. இப்போ யசோத பிராட்டி மடியிலே படுத்து கொண்ட பொழுது ஆனந்தமாக எப்படி ஸ்மிதம் புன்முறுவல் பண்ணுவானோ அதே போல பூதனையின் மடியிலே படுத்து கொண்ட பொழுது எம்பெருமான் புன்முறுவல் பூத்தான். அத்தை பார்த்த யசோதை ஓடியே வந்தாள், குழந்தையை மடியிலே விட்டு கொண்டாள். வாய்த்த இருளார் திருமேனி தெருளா மொழியான். அப்போ என்ன பண்ணினானா அது மட்டும் கிடையாது, பூதனை மடியில் விட்டுண்டா. எம்பெருமான் அவன் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணிவிட்டான் இவளை வதம் பண்ணணும்னு. ஆனால் என்ன பண்ணினானா முகத்தை பார்த்து முக்தமான பேச்சிலே ஆச்சி ஆச்சி என்றபடி பூதனையை பார்த்துட்டே இருக்கானா. அவள் முலைப்பால் கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறாளாம். அப்போது இந்த குழந்தைகள் பேசும் இல்லையா அம்மா அம்மான்னு, அதுபோல பூதனையை பார்த்து மழலையாக பேசினானாம். பூதனையும் தனக்கு தாயாராக கொண்டான். அப்படி பேசும் பொழுது முகத்தில் ஒரு ஆனந்தம் உண்டானதாம். அந்த ஆனந்தத்தை பார்த்த யசோதை ஓடியே வந்தாள். வந்து கண்ணனை தன் மடியிலே விட்டு கொண்டாள். முலை கொடுத்தாள். ஸ்வரூபத்தை அழிய மாறி முலையை கொடுத்தாள். ஏன் ஸ்வரூபம் அழிந்தது? இவள் பயந்திருக்கணும், பயப்படவில்லை. ஐயோ இவனுக்கு குழந்தைக்கு என்ன ஆபத்து வந்ததோ என்று நினைத்து தன்னுடைய முலைப்பாலை மருந்தாக கொடுத்தாள் அல்லவா. அந்த எம்பெருமான் அவன் புதனை பிராட்டிக்கும் அஞ்சாதவன். பேச்சிபால் உண்ட பெருமானை பேர்ந்தெடுத்து ஆட்சி முலை கொடுத்தாள் அஞ்சாதே. அப்படிப்பட்ட தாயாரை பெற்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த எம்பெருமான் பிள்ளையாக வந்ததாலே அவள் மிகவும் சிநேகிதமாயிருந்தாள். அவன் சந்நிகிதனாயிருந்ததாலே அவள் சிநேகித்தாள். யசோதை பிராட்டிக்கு பிள்ளையாக போய் சேர்ந்தான் என்பதாலே யசோதை பிராட்டி ஆறாத காதலோடு தன் குழந்தை இடத்துல இருந்தாள். ஆனால் இப்போ நம்மிடத்துல அவன் பக்கத்திலேயே இல்லையே. அவன் அருகில் இருந்தால் நாமும் அவனிடத்துல பிரேமத்தோடும் பக்தியோடும் இருக்கலாமே. என்னால் அவன் நம்மிடத்திலே தான் இருக்கிறான், நமக்கு மிகவும் அருகிலே தான் இருக்கிறான் என்று அவன் சந்நிகிதனான இடங்களை சொல்கிறார். ஒரு கால விசேஷத்திலே ஒருத்திக்கு எளியனான இந்நிலை எல்லாருக்கும் உண்டாகும்படி கோயில்கள் எங்கும் வந்து நின்று அருளினபடியை அருளி செய்கிறார் 30வது பாசுரத்திலே. பராசர பட்டரிடத்தில் கேட்டாலாம், சக்கரவர்த்தி திருமகனை எங்கே காணலாம்? அவர் உடனே சொன்னார், பிரியவாதி ச பூதானாம் சத்தியவாதி ச ராகவா. படித்தவா எங்கே இருக்காளோ, அனுபவஸ்தர்கள் எங்கே இருக்காளோ, அபாரமான ஞானமுடையவர்கள் யாரோ, விருத்தர்கள் யாரோ அங்கு சக்கரவர்த்தி திருமகனை காணலாம். உடனே கோட்டியிலேருந்து ஒருத்தர் எழுந்தார், ராமனை எங்கே காணலாம் பதில் சொன்னீரேன், கண்ணனை எங்கே காணலாம்னு கேட்டார். பார்த்தார் பராசரப்பட்டார், கண்ணனை எங்கே காணலாம்? கோபிமார்கள் புடவை கொய்சகத்திலே காணலாம். கோபிமார்கள் புடவை தலைப்பை பிடிச்சுண்டே அலையிற தத்துவம்னா இது என்று தெரிவித்தாராம். அதே போல் 30வது பாசுரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜதானிகள் எது? சேர்ந்த திருமால்,
கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறை விசும்பும் வாய்ந்த மறை பாடகம் அனந்தன் வந்துளாய் கண்ணி இறைபாடி ஆய இவை. எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள்னு 8 இடங்களை இந்த பாசுரத்தில் சொல்றார். கடல் குடந்தை வேங்கடம், ஷீராப்தி, திருக்குடந்தை, திருவேங்கடம். நேர்ந்த என் சிந்தை, என்னுடைய ஹிருதயம். நிறை விசும்பு வாய்ந்த மறை. நிறைந்த விசும்பு என்னால் பரிபூரணமான ஸ்ரீவைகுண்டம். வாய்ந்த மறை என்னால் அவனை உள்ளபடி தெரிவிக்கக்கூடிய வேதங்கள். 6 7வது திருப்பாடகம். அனந்தன் திருவனந்தாழ்வான் ஆகிய இவை பந்துளாய் கண்ணி திருமால் சேர்ந்த இறை. இறைபாடி, இறைபாடி ஆயர்பாடி என்னுமா போலே. பந்துளாய் கண்ணி அழகியதான திருத்துழாய் மாலையை அணிந்த எம்பெருமான் சேர்ந்திருக்கக்கூடிய ராஜதானிகள் இவை என இந்த பாசுரத்தில் தெரிவித்தார். சேர்ந்த திருமால், திருக்கண்டேன்னு ஆரம்பித்தார். இந்த பாசுரத்தில் திருமால்னு தெரிவிக்கிறார். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அவனை எங்கே பார்க்கலாம்னார்? திருப்பார்கடலிலே அவனை காணலாம், திருக்குடந்தையிலே அவனை காணலாம், திருமலையிலே அவனை காணலாம்னார். அடுத்தது நேர்ந்த என் சிந்தை. அவ்வளவு சிறப்பு இல்லாத இடம் என்னுடைய நெஞ்சம். ஆனால் அந்த இடங்களில் விட போக்கியமாக என் நெஞ்சத்துக்கும் வந்து சேர்ந்தான். அப்போ அந்த திருவடிகளிலே எப்படி, அந்த திவ்யதேசங்களிலே எப்படி பூர்ணனாக இருந்தானோ அதை காட்டிலும் பூரணமாக என் நெஞ்சிலே வந்து நின்னான். இதுக்கு மேலே நிறை விசும்பு, திரிபாத் விபூதி, பூர்ணமான ஸ்ரீவைகுண்டம். வாய்ந்த மறை. வாய்ந்த மறை என்னால் அந்த எம்பெருமானை உள்ளபடி பிரதிபாதிக்கக்கூடிய வேதங்கள். அப்போ இதில் என்ன தெரியறது? வேதத்தோடு வாசியற, ஸ்ரீவைகுண்டத்தோடு வாசியற, நம் கண்களாலே கண்டு தொழக்கூடியதான திவ்யதேசங்களுக்கு வாசியற, ஆழ்வாருக்கு எம்பெருமான் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறதான தெரியறது. அப்போ எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். சரி, அதுக்கு மேலே திருப்பாடகம். திவ்யதேசத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். திருவனந்தாழ்வான் மீது ஆனந்தமாக பள்ளி கொண்டவன். இவை வந்துளாய் கண்ணி, திருத்துழாய் மாலையை, திருத்துழாய் வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக நம்மள சொல்றார், வந்துளாய் கண்ணி என்று கீழ் சொன்னவற்றோடு ஒக்க சொல்லவுமா. அப்போ கீழே சொன்னார் இல்லையா, திருப்பார்கடல், திருக்குடந்தை, திருவேங்கடம், என்னுடைய ஹிருதயம், பரமபதம், வேதங்கள், திருப்பாடகம், திருவனந்தாழ்வான், இவைகளிலே எவ்வளவு ஆதரத்தோடு எழுந்தருளி இருக்கிறானோ அதே போல இந்த திருத்துழாய் மாலையையும் ஆதரத்தோடு அணிந்து கொண்டதான எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பாடி அப்படின்னா ராஜதானி, அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அரண்மனைன்னு சொல்லலாம். அந்த அரண்மனை எதுனார்? இவையே. எதெல்லாம்? அந்த திருத்துழாய் மாலையை அணிந்த எம்பெருமான் சேர்ந்ததான ராஜதானி இடங்கள் என்னெல்லாம் தெரியுமா? கடல், குடந்தை, வேங்கடம், நேர்ந்த என் சிந்தை, நிறை விசும்பு, வாய்ந்த மறை, பாடகம், அனந்தன் ஆகிய இவையே எம்பெருமான் சேர்ந்த இடங்கள் என்று 30வது பாசுரத்திலே ஆழ்வார் அந்த எம்பெருமான் சர்வ சுலபனாக நாம் எப்பொழுதும் அவனை சேவிக்கும்படியாக எழுந்தருளி இருக்கிறான் என்று இந்த 30வது பாசுரத்திலே தெரிவித்தார். அப்போ 21வது பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பித்தார்? பேசுவார் எவ்வளவு பேசுவர்னர். நெஞ்ச பார்த்து சொன்னார், அவனை அடைய முடியாது என்று பின்வாங்காதேன்னர். அதுக்கு மேலே தெரிவித்தார், கீழ்கடந்த காலம் எப்படி சென்றால் என்ன, அவனையே நீ நினைக்க வேணும்னு சொன்னார். 4வதாக அவனை நினைத்து விட்டால் பரிபூரணமாக அவனை அனுபவிக்க பாராயினார். அதுக்கு மேலே சொன்னார், பழைய விற்த்தாந்தத்தை நினைத்து விலகிவிடாதே, அவனை சென்று ஆசிரியித்தால் உனக்கு ஒரு நாளும் குறையில்லைனார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொல்றார், அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் என்ன, அவன் உகந்தருளின நிலங்கள் என்ன என்பதை தெரிவித்தார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் சொன்னார், அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியத்தவர்களுக்கு ஒரு நாளும் பாவம் உண்டாகாது என்பதை தெரிவித்தார். தெரிவித்துவிட்டு அதற்கு மேல் பாசுரத்திலே சொன்னார், இப்படி
ஒரு கால் அவர்கள் பாவத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குமோ? ஒரு நாளும் கிடையாது. என்ன காரணம்? பாண்டவர்களுக்காக அவ்வளவு காரியங்களை பண்ணினானே. பாண்டவர்கள் தங்களையே தாங்கள் காப்பாற்றி கொண்டார்களோ இல்லையே, எம்பெருமானளவு ரட்சித்தான் என்ன, அதற்கு பிரமாணத்தையும் தெரிவித்தார். அதுக்கு அடுத்த 29வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானிடத்திலே ஒரு தாயார் எப்படி நடந்து கொண்டாள் என்பதை தெரிவித்தார். அப்படிப்பட்ட எம்பெருமான், தாயாருக்கு எப்பொழுதும் தன்னை காட்டிக் கொடுத்த எம்பெருமான் நமக்கும் தன்னை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திவ்யதேசங்களிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கக்கூடிய ஆழ்வாருடைய பரமபோக்கியமான அனுபவம், பேயாழ்வாருடைய அனுபவம். அந்த அனுபவத்தை இந்த கோட்டியிலே அடியேனையும் நீசமில்லாத சிறியேன் நீசனேன் அடியேனையும் 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேணும் என்று நியமித்து அருளியதான நம்முடைய ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளிலே அடியேனுடைய பிரணாமங்களை விண்ணப்பித்து கொண்டு ஈனச் சொல்லாயினும் ஆக என்று திருச்செவி சாத்தியருடையதான கோட்டியாருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை தோட முடிவரச் செய்கிறேன். ஸ்ரீமத்யை விட்டு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.